ஓகே. இப்ப அந்த நான் 90 அட்டெண்ட் பண்ணும்போது டெக்ஸ்ட் புக்ல 2த்துலயும் எனக்கு 75 மார்க்ஸ் வந்தது. ஸோ அந்த 90 ரேஞ்சுக்காக அப்படின்ட்டு ஸோ கொஞ்சம் கெஸ் பண்ணி 93, 94 பண்ணியிருக்கேன். கடைசியில ஓகே. ஒரு 7 கொஸ்டின் தான் கொஞ்சம் கெஸ் பண்ணியிருக்க மாரி தோணுது. ம், 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 ம். டோட்டலா எவ்வளோ கிட்ட அட்டெண்ட் பண்ணீங்க? மொத்தமா அட்டெண்ட் பண்ணது 94. ஃபர்ஸ்ட் ம். வந்து ஒரு 83, 82 அந்த மாரி வந்து கரெக்ட்டா அந்த சம் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல போட்டது வந்ததுங்க சார். ஓகே. ஸோ செக் பண்ணோம் ஆன்சர் வந்தா. பட் அதே மாரி இங்க அட்டெண்ட் பண்ணும்போது எனக்கு 75 பிளஸ் 78 இருந்தது இந்த டெக்ஸ்ட் புக்ல மார்க் எழுதும்போது. ஓகே, ஓகே. புருஷோத்தமன தவிர வேற யாரும் எழுதலையா? எலிஜிபிலிட்டி இருந்தும் அப்ளை பண்ணாதவங்க யாரு? கை தூக்குங்க. எலிஜிபிலிட்டி இருந்தும் அப்ளை பண்ணாதவங்க. அப்கமிங்ல ஆர்ஆர்பி எக்ஸாம் இருக்கா சார்? சொல்றேன் பிரவீன். எலிஜிபிலிட்டி இருந்தும் யார் அப்ளை பண்ணல? கீர்த்தனா, சந்தியா, வேற. இப்போ மீதி பேர்ல என்னம்மா எலிஜிபிலிட்டி இல்லையா? கௌசல்யா அப்ளை பண்ணல. பிரவீன்குமார் அப்ளை பண்ணல. தார்னிகா அப்ளை பண்ணல. கீர்த்தனா அப்ளை பண்ணல. மீதி பேருக்கு எலிஜிபிலிட்டி இல்லையான்னு நான் கேட்குறேன். இருக்கு சார். எலிஜிபிலிட்டி இருந்தும் யார் அப்ளை பண்ணல? வான்மதி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லையா? சுபா இல்லையா? சரத் இல்லையா? டிப்ளமா எலிஜிபிலிட்டி இருந்தும் ஏஜ் கேட்டகரி ஐ திங்க் 36 வரையும் இருக்கு. ஓபிசி அப்படிலாம் இருந்தும் யார் வந்து அப்ளை பண்ணலை அப்படின்றத மட்டும் எனக்கு சொல்லுங்க போதும். ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டீங்க. ஓகேவா? மறுபடியும் இந்த எக்ஸாம் வருமானு கேட்டால் அப்கமிங் இயரில் வரும். 2025ல வரும். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இந்த வாட்டி நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா இது ஒரு அனுபவமாக வச்சுக்கிட்டு தினம் தினம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா அப்கமிங்கில் வரக்கூடிய நிறைய எக்ஸாம் உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? தங்கராஜ் வந்து எழுதுனீங்க 3rd shift டைம் ரைட் ரிட்டர்ன் சார். ஓகே. இதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு எக்ஸாம் அப்பியர் ஆகும்போது பயந்து இருக்க மாட்டீங்க. இல்லை இதுவும் ஷூவராக வந்து நம்மளால் சொல்லிட முடியும் அடிச்சிடுவோன்னு. நீங்கள் இதை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்துருக்கலாம். அப்ளை பண்ணி கொஞ்சமாவது படிச்சிருந்து போய் எழுதியிருக்கலாம். ஓகேவா? ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய பேர் எழுதுகிறாங்க. எழுதினவங்கள பெரும்பாலான பேர் வந்து 60+, சில பேர் 89 எடுத்தாங்க, 89 இல்லை 80, 70. பட் ஆன் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 60 அப்படின்றது தான் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பட் இந்த வாட்டி ஆர்ஆர்பி ஜேஇ சிபிடி 1 எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. சில ஷிஃப்ட்டு மட்டும்தான் டிஃபிகல்ட்டாக இருந்தது. மற்றபடி ஆவரேஜாக எக்ஸாம் வந்து ஈஸி தான். இன்ஃபேக்ட் போன வாட்டி கேட்டதை விட கட் ஆஃப் வந்து இந்த வாட்டி அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. 70+ கரெக்டாக இருந்தால் ஏதாச்சும் ஒன்றத்தை எதிர்பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்படி தான் வந்து ஆர்ஆர்பி எக்ஸாம் வந்து இருந்தது. ஸோ எத்தனை பேர் வந்து சிபிடி 2க்கு வந்து கிளியர் ஆகி போவாங்கன்னு தெரியல. அதே போல் இந்த வாட்டி ஆப்சன்டிஸ் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ நல்லா ஒரு ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி ஏஇ அப்ளை பண்ணுறவங்களாம் ஆர்ஆர்பி ஜேஇ அப்ளை பண்ண மாட்டாங்க. அப்போ அப்ளை பண்ணுறதுலே பாதி பேர் குறையிறாங்க. ஒன்று. சரி, அப்ளை பண்ணவங்களாவது அப்பியர் ஆகுறாங்களா அப்படின்னு பார்த்தா அப்ளை பண்ணவங்களையும் பாதி பேர் அப்பியர் ஆக மாட்டாங்க. 2. அப்படி பார்க்கும்போது இருக்கிறதுலேயே லீஸ்ட்டு காம்படிஷன். அதே போல் கண்டிப்பாக வந்து அடிக்கலாம். ஒரு 90 நாள் இருந்தால் இல்லை 70 நாள் இருந்தால் படித்து அடிக்கலாம் அப்படின்னா இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. இப்போ நீங்கள் இந்த க்ரௌட்லேயே பாருங்களேன், எக்கச்சக்கமான பேர் எலிஜிபிலிட்டி இருந்தும் வந்து அப்ளை பண்ணலை. இப்போ எலிஜிபிலிட்டி இருந்தும் அப்ளை பண்ணாத சில பேர் கொஞ்சம் அன்மியூட் பண்ணி, ஒரு 3 பேருக்கு மட்டும் நான் ஆப்ஷன் கொடுக்குறேன். கொஞ்சம் அன்மியூட் பண்ணி ஏன் அப்ளை பண்ணலை? ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்குல்ல. உங்களுக்கு கிரேஸ் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கலாம், இல்லை நீங்கள் அதை விரும்பாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு ரீசன் இருக்குல்ல, அதை மட்டும் சொல்லுங்கள், தெரியப்படுத்துங்க. குயிக். ஒரு 3 நபர்கள் ஏன் அப்ளை பண்ணலை? எலிஜிபிலிட்டி இருந்தும் ஏன் அப்ளை பண்ணலை? டூ 2023 பாஸ்ட் அவுட் யாராவது இருக்கீங்களா? சரி சொல்லுங்கம்மா. சார் ஆக்சுவலி எனக்கு அந்த மெசேஜ் ஃபார்வர்ட் வந்தது. எனக்கு வந்து 36 ஏஜ் லிமிட் இல்லைன்னு நான் நினைச்சிட்டு அப்ளை பண்ணல சார். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அப்ளிகபிள் இருக்குன்னு. ஓகே. ஸோ நீங்கள் எலிஜிபிலிட்டி இருந்தும் பண்ணலை.
தெரியல சார். அது ஆக்சுவலி அந்த ஏஜ் லிமிட் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்றது நான் நினைச்சிட்டு நான் அதை பார்க்காம விட்டுட்டேன். அதுதான். ஓகே, வேற யாராவது சார் ரயில்வே எக்ஸாம்ஸ் பெருசா ஃபாலோ பண்ணாதனால எக்ஸாம் வந்ததே தெரியல சார். ரயில்வே எக்ஸாம் பெருசாக ஃபாலோ பண்ணவே இல்லை, எக்ஸாம் வந்ததே தெரியல. ஓகே, வேற யாராவது சொல்ல இருக்கீங்களா? போனோம்னா ஏஏ டிப்ளமா நமக்கு வந்துட்டு இந்த ஜேடிஓ அது மாதிரி பத்தி தான் அவேர்னஸ் இருக்கே தவிர ஆர்ஆர்பி பத்தி அவ்வளவா இல்ல சார். அதுதான் உண்மை. ஆர்ஆர்பி பற்றின அவேர்னஸ் இல்லை. அவேர்னஸ் இல்லைன்றத விட ஆர்ஆர்பி பற்றின போர்டு பற்றியே வந்து பெருசாக யாருக்கும் தெரிய மாட்டுது. தெரிஞ்சாலுமே அவேர்னஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுமே அந்த போர்டு நடத்துகிற அந்த எக்ஸாமை வந்து சின்சியராக வந்து அணுகிறது இல்லை. ஏன்னா இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டே நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸு கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓக்கு நல்லாவே வந்து படித்தாங்க. பட் ஆர்ஆர்பிஜேக்கு நிறைய பேர் வந்து அதை இம்பார்ட்டன்ட் கொடுத்து அது வந்து கடவுள் கொடுத்த வாய்ப்பு அப்படின்ற மாதிரிலாம் வந்து யாரும் நினைக்கல. போர்டையே வந்து பெருசாக மதிக்க மாட்டாங்க, அவேர்னஸ் இருந்தும் மதிக்க மாட்டாங்க. ஓகேவா? சரி, அப்போ உங்களுக்கு அவேர்னஸ் இல்லை, அதனால் அப்ளை பண்ணலை. வேற வேற யாரு? ஆமாம், சொல்லுங்க. அப்ளை பண்ணாதவங்க சொல்லுங்கப்பா. இன்னும் ஒரு ஆள் பேசினா போதும். ஓல்டு இயர் பாஸ்ட் அவுட் 2018-19 பாஸ்ட் அவுட். பட் நான் எழுதலை. ஏன்? ஏன்னா உங்களுக்கு அவேர்னஸ் இல்லைன்னு தயவு பண்ணி சொல்லிடாதீங்க. எப்பயோ பாஸ் அவுட் ஆனவங்க கொஞ்சம் அன்மியூட் பண்ணி பேசலாம். சொல்லுங்க. சார் நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். வீட்டில் கொஞ்சம் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்றதால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்ததால ஓகே, எக்ஸாம் உங்களுக்கு சென்டர் போக முடியல. இல்லை, நீங்கள் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இல்லைன்னா போய் எழுதிருப்பீங்க, ரைட்டா? நான் உங்களை பற்றி கேட்கல. எனக்கு வந்து அப்ளைவே பண்ணலை, எலிஜிபிலிட்டி இருந்தும் அப்ளை பண்ணலை. அவங்க மட்டும் கொஞ்சம் அன்மியூட் பண்ணி பேசுங்க. சார் டிஎன்பிசிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை எஸ்எஸ்சிக்கும் ஆர்ஆர்பிக்கும் கொடுக்கறது இல்லைங்க சார். நாங்களே ஆஸ்பிரன்ஸே அதனாலதான் இல்லை சார் இல்லை கொஞ்சம் கீர்த்தனா, நீங்கள் கொடுக்குறது இல்லையா? நீங்கள் கொடுக்குறது இல்லை. நான் கொடுக்கல சார். ஓகே, ஏன் கொடுக்குறது இல்லை? எந்த இயர் பாஸ்ட் அவுட்? 2020 சார். 2020 2020 சார். 2020. ஒய்? ஏம்மா ஆமாங்க அதான் சார். கிரேஸ் ஏன் வரதில்ல? தெரியலைங்க சார். இப்பதான் சார் ஆர்ஆர்க்கு முன்ன அதெல்லாம் நம்மளால கிளியர் பண்ண முடியாதோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் சார். டஃபா கிளியர் இருக்கும். பண்ண டயர் 1 டயர் 2 முடியாதுன்ற மைண்ட் ரெண்டு செட்டில் இருக்கு. இல்லைம்மா. முடியும். பிரச்சனைனா டிஎன்பிஎஸ்சியை விட அது கிளியர் பண்ணுறது தான் ஈஸி. டிஎன்பிஎஸ்சியில் வந்து எல்லாரும் வந்து ஒரு இடத்துல வந்து குவிஞ்சு விழுந்து மூச்சு முட்டை வந்து சாகிறது டிஎன்பிஎஸ்சி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை மாதிரி யாருமே வந்து தனியாக போகவே மாட்றாங்க. அது கிளியர் பண்ண முடியாதுன்னா நீங்கள் எஸ்எஸ்சின்றது அது வேறு. ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன், ஆல் ஓவர் இந்தியா கட் ஆஃபு, இதை மாதிரி நிறைய சிக்கல் வந்து எஸ்எஸ்சிக்கு இருக்குது. பட் இந்த ஆர்ஆர்பிக்கு அது போல் எந்த வித சிக்கலும் கிடையாது. ரீஜனல் கட் ஆஃப் தான் இருக்குது. அதனால் இதை என்னால் வந்து ஏற்றுக்க முடியாது. கிளியர் பண்ணுறது கஷ்டம், கிளியர் பண்ண முடியுமா அப்படிலாம் வந்து நினைக்கிறது ஏற்றுக்க முடியாது. நீங்கள் எஸ்எஸ்சியாவது இல்லை ஆர்ஆர்பியாவது கொஞ்சம் காலத்தில் ஒரு 3 மாதம் 6 மாதம் அப்படின்ற ஒரு மேனருக்கு நீங்கள் வந்துடலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை அப்படி இல்லை. 8 மாதம் 9 மாதம் உழைக்கணும். ஆர்ஆர்பி சிபிடி 1க்கு 3-4 மாதம் போதும், 3 மாதம் போதும். சிபிடி 2க்கு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி என்ன படிக்கிறீங்களோ அதை பண்ணலாம். சரி, ஓகே. உங்கள் எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிடுறேன். அகெயின் இந்த டிசம்பர் 2 அல்லது ஜனவரியில் ஆர்ஆர்பியில் குரூப் டின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் வரும். இப்போ இருக்கக்கூடிய குரூப் 4 போல், எம்டிஎஸ் போல், எஸ்எஸ்சியில் எம்டிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம், அதே போல் அதே ரேங்க்கு அதே சேலரி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் குரூப் டி. அந்த குரூப் டி எக்ஸாமுக்கு எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள். பேசிக் எலிஜிபிலிட்டி 10th. ஓகேவா?
அப்ளை பண்ணுங்கள். ஏஜ் லிமிட் இல்லாதவங்க அப்ளை பண்ண வேண்டாம். ஏஜ் லிமிட் இருக்கிறவங்க ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறவங்க ஓபிசி நான் கிரீமி லேயர் வாங்கிட்டு அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஜனவரி வரும், அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள். அந்த எக்ஸாம் உங்கள் லைஃப்பை மாற்றும். ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த எக்ஸாம் நீங்கள் அப்பியர் ஆனீங்கனாலே உங்களுக்கு ஆர்ஆர்பி பற்றின ஒரு புரிதலாவது லைட்டாவது வரும். இல்லை இது கொஞ்சம் படித்தாலே கிளியர் பண்ணக்கூடிய எக்ஸாம் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா? அதனால் அதை எப்படி அந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர்லேயே அகைன் ஆர்ஆர்பி ஜேஇ இருக்குது, ஆர்ஆர்பி என்டிபிசி இருக்குது, ஆர்ஆர்பி குரூப் டி இருக்குது. எல்லாமே நெக்ஸ்ட் இயருக்கும் வந்து இருக்குது. அதனால் கொஞ்சம் ஆர்ஆர்பி பக்கம் உங்கள் கவனத்தை திருப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் திட்டத்தை தள்ளி போகாமல் உடனே வந்து கிடைக்கும். இதை நான் வந்து உறுதியாக சொல்கிறேன், அஷ்யூரிட்டி நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? உறுதியாக சொல்கிறேன். ஓகேவா? புரியுதா? அதனால் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஆர்ஆர்பி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான். சரி, ஓகே, மறுபடியும் வருவோம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்கியோமெட்ரிக் சர்வே ஒரு யூனிட்டாகவே இருக்குது இல்லையா? ஒரு யூனிட்டாகவே இருக்குது. நீங்கள் சிலபஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். ரைட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியோமெட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டு சர்வேருக்கு தனி யூனிட்டாக இருக்குது. டிராஃப்ட்மேனுக்கு இல்லை, ஃபீல்டு சர்வேருக்கு தனி யூனிட். தியோடலைட்டும் ஃபீல்டு சர்வேருக்கு மட்டும் தனி யூனிட்டாக வந்து இருக்குது. ஸோ அந்த ஃபீல்டு சர்வேருக்கான தியோடலைட் நம்ம வந்து பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்குறது, இன்றைக்கே டாக்கியோமெட்ரி முடிச்சிடலாம். கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கும், அதனால் பயப்பட வேண்டாம். ஸோ பார்க்கலாம். டாக்கியோமெட்ரிக் டிஸ்டன்ஸ் அளக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட். டாக்கியோமெட்ரியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தியோடலைட் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தியோடலைட்டை யூஸ் பண்ணும்பொழுது அந்த கிராஸார் வந்து இருக்கும், டயஃப்ரம் இருக்கும், வெர்டிக்கலாக ஒரு லைன், ஹரிசாண்டலாக ஒரு லைன். இப்போ இதில் ஹரிசாண்டலாக இருக்குது இல்லையா லைனு, அதை கீழேயும் மேலேயும் கொஞ்சம் வந்து இழுத்து விடுறீங்க. ஓகேங்களா? அப்போ அடிஷ்னலாக ஒரு செட்டப் வந்து இருக்குது, அடிஷ்னலாக ஒரு கிராஸர் வந்து இருக்குது, ஹரிசாண்டல் கிராஸர். இப்படி இருந்தது அப்படின்னா இதுக்கு பேர் டாக்கியோமீட்டர். ஓகேவா? டாக்கியோமீட்டர். இப்போ டாக்கியோமீட்டர் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா டிஸ்டன்ஸை அளக்க யூஸ் ஆகுது. வித்தவுட் டேப் இல்லாமல், சைன் இல்லாமல், ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை அளக்கிறதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா டாக்கியோமீட்டர் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை அளக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? டாக்கியோமீட்டர் யூஸ் பண்ணுவீங்க. இதான் வந்து ஃபஸ்ட்டு. ஓகே, சரி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்கியோமீட்டர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இடிஎம் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டே வந்து வருது. இடிஎம் அப்படின்னா எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் இது டாக்கியோமீட்டரியுடைய அட்வான்ஸ் வெர்ஷன். ரெண்டுமே எதை அளக்கிறதுக்கு யூஸ் ஆகுது? டிஸ்டன்ஸை அளக்க. என்ன டிஸ்டன்ஸ்? ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். அப்போ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் அளக்கிறதுக்கு இது உதவுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ஏர் மெத்தட், மூவபிள் ஹேர் மெத்தட்னு சொல்லிட்டு 2 மெத்தட் வந்து இருக்குது. ஃபிக்ஸட் ஏர் மெத்தட் அப்படின்னா என்னென்னா, இந்த டயஃப்ரமில் கிராஸர் இருக்கு இல்லையா? எஸ், கிராஸர் மேலேயும் கீழேயும் ஒரு சின்னதாக லைன். இந்த கிராஸர்ன்றது ஃபிக்ஸடாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ஃபிக்ஸட் ஹேர் மெத்தட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இல்லை அது மூவ் ஆகுது, அதை நம்மளால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிக்க முடியும்னா அது மூவபிள் ஏர் மெத்தட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த ஃபிக்ஸட் ஏர் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா கேசஸ் வந்து இருக்குது. ஒவ்வொரு கேஸுடைய ஃபார்முலாவும் இம்பார்ட்டன்ட். சம்டைம் அந்த ஃபார்முலா இட்ஸ் அப்படியே வந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா when the line of sight is horizontal, உங்கள் லைன் ஆஃப் சைட் இப்படி ஹரிசாண்டலாக வந்து போகுது. the staff is held vertical, ஸ்டாஃபை வந்து வெர்டிக்கலாக வந்து பிடிக்கிறீங்க. ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் என்ன? 90 டிகிரி. ஓகேவா? இப்படி இருக்கும் பொழுது இதான் வந்து கேஸ் 1. அப்போ டிஸ்டன்ஸை ஈஸியாக வந்து அளக்கலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கேஸு, இதான் வந்து ஈஸியஸ்ட் கேஸு. இதில் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அளக்க முடியும். ஏன் சார் ஈஸியாக அளக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சின்ன டெரிவேஷன்ஸ் இருக்குது. அந்த டெரிவேஷன்ஸ்லாம் நமக்கு வந்து தேவையே இல்லை. ஓகேவா? பட் இருந்தாலும் நம்ம வந்து புரிதலுக்காக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இங்கே வந்து உங்களுடைய எக்யூப்மெண்ட் இருக்குது. திஸ் இஸ் டாக்கியோமீட்டர். இந்த டாக்கியோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸாருக்கு மேலேயும் கீழேயும் ஒரு லைன் வந்து இருக்குது. ஸோ கொஞ்சம் தூரம் தொலைவில் வந்து நீங்கள் வந்து என்ன வைக்கிறீங்க? லெவலிங் ஸ்டாஃபை வைக்கிறீங்க. லெவலிங்கில் படிச்சிருக்கு இல்லையா? அந்த லெவலிங் ஸ்டாஃப் தான் வந்து வைக்கிறீங்க. தியோடலைட் லெவலிங் ஸ்டாஃப் இங்கேருந்து பார்க்குறீங்க. ஓகேங்களா? இங்கேருந்து பார்க்குறீங்க. இதில் சில பாயிண்ட் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. என்ன பாயிண்ட் அப்படின்னா
இது கிராசர். இந்த கிராசரில் அடிஷ்னலி வெர்டிக்கலாக டாப்பில் 2 ஹேர் வந்து இருக்குது. ஓகேவா? மேலே ஒரு ஹேர், கீழே ஒரு ஹேர், ஒரு லைன் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த டயஃப்ராம் வழியாக பார்க்குறீங்க, இந்த கண்ணாடி வழியாக பார்க்குறீங்க, இல்லை இந்த டெலஸ்கோப் வழியாக பார்க்குறீங்க. பார்க்கும்பொழுது உங்களுக்கு லெவலிங் ஸ்டாப் இருக்கு இல்லையா, லெவலிங் ஸ்டாப்பில் ரீடிங் தெரியும். எத்தனை ரீடிங் தெரியும்? 3 ரீடிங் தெரியும். இந்த கிராஸாரில் கரெக்டாக சென்டர் லைன் போய் ஒரு ரீடிங் வந்து அடிக்கும். இது சென்டர் லைன் ரீடிங். இந்த கிராஸாரில் மேலே இருக்கக்கூடிய லைன் வந்து ஒரு ரீடிங் வந்து கொடுக்கும், கீழே இருக்கக்கூடிய லைன் வந்து ஒரு ரீடிங் வந்து கொடுக்கும். அப்போ இந்த ரீடிங் ரெண்டுத்தையும் வந்து கால்குலேட் பண்ணுறீங்க. அப்போ அந்த ரீடிங்க்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ஏ அண்ட் பி கேபிட்டல் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏ அண்ட் பி கேபிட்டல் பாயிண்ட். இப்போ கேபிட்டல் ஏ அண்ட் பின்னா என்ன? உங்களுடைய லெவலிங் ஸ்டாப்பில் மேலே இருக்கக்கூடிய டாப் கிராஸர், கீழே இருக்கக்கூடிய பாட்டம் கிராஸர் காட்டக்கூடிய ரீடிங் தான் வந்து என்னென்னா ஏ அண்ட் பி. சரி, ஓகே. கேபிட்டல் ஏ அண்ட் பி. ஸ்மால் ஏ அண்ட் பின்னா என்ன சார் அப்படின்னா இது இந்த டிஸ்டன்ஸ். ஓகே, இது ஸ்மால் ஏ, இது ஸ்மால் பி. இது வழியாக பார்க்கும் பொழுது உங்கள் லெவலிங் ஸ்டாப்பில் 2 ரீடிங் கிடைக்கும். அது கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி. அவ்வளோதான். வித்தியாசம் புரிஞ்சுதா? ஸ்மால் ஏ, ஸ்மால் பி எது, கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி எதுன்னு வித்தியாசம் வந்து புரிஞ்சுதா? எஸ், புரிஞ்சுது. இப்போ இங்கே வாங்க, அடுத்து பாருங்க. இந்த ஸ்மால் ஏ ஸ்மால் பிக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் ஸ்டடியா இன்டர்வல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த டிஸ்டன்ஸ், இந்த ஸ்மால் ஏக்கும் ஸ்மால் பிக்கும் இடையில இருக்கிற இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ஐன்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் என்ன? ஸ்டடியா இன்டர்வல். கேபிட்டல் ஏக்கும் கேபிட்டல் பிக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை ஸ்டாஃப் இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? இதுக்கும் இதுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஸ்டாஃப் இன்டர்செப்ட். ஸ்டடியா இன்டர்வல், ஸ்டாஃப் இன்டர்செப்ட். கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, ஸ்மால் ஏ, ஸ்மால் பி. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டி, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆக்சிஸ் ஆஃப் டாக்கியோமீட்டர் டு த ஸ்டாஃப். இதான் உங்கள் டாக்கியோமீட்டர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதான் வந்து உங்களுடைய டாக்கியோமீட்டர். இந்த டாக்கியோமீட்டருக்குன்னு ஆக்சிஸ் இருக்கும், இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ் இஸ் நத்திங் பட் எதை சொல்கிறோன்னா, உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குன்னு ஒரு வெயிட்டு கீழே போகும் இல்லையா, சிஜின்னு சொல்லுவோம் இல்லையா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அந்த வெர்டிக்கல் பாயிண்ட் தான் உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான அந்த ஆக்சிஸ் நான் சொல்கிறேன். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ்க்கும் எதிர்க்க உங்களுக்கு தூரமாக வச்சுருக்கக்கூடிய லெவலிங் ஸ்டாஃபுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸை நான் கேபிட்டல் டின்னு சொல்கிறேன். ஓகேவா? அந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸை நான் கேபிட்டல் டின்னு சொல்கிறேன். அதான் வந்து கேபிட்டல் டி. கேபிட்டல் டி இஸ் த டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் உங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான சிஜிக்கும் உங்களுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய அந்த லெவலிங் ஸ்டாஃபுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் டி. இந்த ஸ்மால் டி இஸ் நத்திங் பட் ஆப்டிக்கல் சென்டருக்கும் ஆக்சிஸ் ஆஃப் டாக்கியோமீட்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து ஸ்மால் டி. அப்படின்னா என்ன? ஆப்டிக்கல் சென்டர்னா என்ன? இங்கே பாருங்கள், இதுலேயே வந்து இமேஜ்லேயே நான் வந்து காட்டுறேன். ஸோ திஸ் ஒன் இஸ் ஆப்டிக்கல் சென்டர். ஓகேவா? திஸ் ஒன் இஸ் சிஜி. அப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஸ்மால் டி. மொத்தம் 4 விஷயம் பார்த்தோம். ஸ்மால் ஏ அண்ட் பிக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் ஐ, ஸ்டடியா இன்டர்வல். கேபிட்டல் ஏ அண்ட் பிக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எஸ், ஸ்டாஃப் இன்டர்செப்ட். உங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய சிஜிக்கும் உங்களுடைய லெவலிங் ஸ்டாஃபுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், நான் இப்போ ஃபஸ்ட்டு சொன்னது ஐயோ எஸ்ஸோ வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். இப்போ நான் சொல்கிறது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கேபிட்டல் டி. உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய ஆப்டிக்கல் சென்டர்னா வந்து என்னென்னா அந்த லென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லென்ஸுக்கும் உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான சிஜிக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் ஸ்மால் டி. அப்போ இதுவரையும் தெரிஞ்சால் போதுமா? இதுவரையும் இப்போதைக்கு தெரிஞ்சால் வந்து போதும். இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? இது வந்து வரைய போகிறோம், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண போகிறோம். இது கொஸ்டின் ஏரியாவா இல்லை, ஆனால் புரிதலுக்காக தேவை. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 ட்ரையாங்கிளை பார்க்க போகிறோம். தெளிவாக சொல்கிறேன், நம்ம கண்ணுன்றது ஒரு கேமரா போல் வந்து ஆக்ட் ஆகும். எல்லா பொருளும் தலை கீழாக தான் வந்து தெரியும். அது நம்ம விழித்திரைக்கு போய் தலை மேலே வந்து போயிடும். அதாவது என்னென்னா, இது ஏ அண்ட் பின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏ அண்ட் பி வந்து உல்ட்டாவாக மாறும். அதாவது இப்படி தலை கீழே மாறிடும். இந்த இடத்துல பி அண்ட் ஏன்னு மாறும். இது இங்கே வந்துடும், இது இங்கே போயிடும். ஓகேவா? இது இங்கே வந்துடும், இது இங்கே போயிடும்.
அந்த மறுபடியும் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி கரெக்டாக வந்து காட்டும். ஓகேவா? மறுபடியும் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி கரெக்டாக வந்து காட்டும். சரி, இது ஒரு சைடு வந்து இருக்கட்டும். இப்போ இங்கே பார்க்கலாம். ஒரு 2 ட்ரையாங்கிள் நம்ம வந்து எடுக்கிறோம். 2 ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். அந்த 2 ட்ரையாங்கிளை வச்சு தான் எல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். எந்த 2 ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பாருங்க, ஏபிஎஃப், இன்னொன்று ஏபிஎஃப், ஸ்மால் ஏபிஎஃப், கேபிட்டல் ஏபிஎஃப். எங்கே இருக்குது ஸ்மால் ஏபிஎஃப்? இங்கே பாருங்க. இது கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, இது எஃப். எஃப்ன்றது என்ன? ஃபோக்கல் டிஸ்டன்ஸ். ஃபோக்கல் டிஸ்டன்ஸ். அப்போ இந்த கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பின்றது என்ன? உங்கள் லெவலிங் ஸ்டாஃபில் இருக்கக்கூடிய 2 பாயிண்ட். அப்போ இந்த கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, ஃபோக்கல் லென்த், இது எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். அதே போல் இங்கே பாருங்க, உங்களுடைய டயஃப்ரமில் ஸ்மால் ஏ, ஸ்மால் பி இருக்கும். அந்த ஸ்மால் ஏ, ஸ்மால் பி இன்ட்டு எஃப். அப்போ 2 ட்ரையாங்கிள் கிடைக்குது. ஒரு ட்ரையாங்கிள் அண்ட் தென் இன்னொரு ட்ரையாங்கிள். அப்போ இந்த 2 ட்ரையாங்கிளை நான் வந்து கம்பேர் பண்ணுறேன். அப்படி கம்பேர் பண்ணும்போது பாருங்களேன், எஃப்சி, எஃப்ஓ, ஏபி, ஏபி. சார் என்ன சார் அர்த்தம்? எஃப்சி, எஃப்சி, ஓகே, தென் எஃப்ஓ. என்ன திரும்ப பண்ணுறாங்க? எஃப்சி, எஃப்ஓ, எஃப்சி, எஃப்ஓ, எஃப்சி ஐ நீட், எஃப்சி எஸ். இங்கே பாருங்க, நடுவில் இருக்கிறது ஃபோக்கல் பாயிண்ட். உங்கள் டயஃப்ரமில் இந்த கிராஸாரில் மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன். மேலே இருக்கிற லைனுக்கு பேர் ஸ்மால் ஏ, கீழே இருக்கிற லைனுக்கு பேர் ஸ்மால் பி. 2 லைனுக்கும் இடையில இருக்கிற வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ஐ, இன்டர்வல். நடுவில் ஒரு லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனுக்கான பாயிண்ட் தான் ஓ. அதே போல் இங்கே வாங்க, மேலே இருக்கிற லைன் உங்கள் லெவலிங் ஸ்டாஃபை எதை பார்க்குதோ அது கேபிட்டல் ஏ, கீழே இருக்கிற லைன் உங்கள் லெவலிங் ஸ்டாஃபை எதை பார்க்குறோ அது கேபிட்டல் பி. நடுவில் அந்த கிராஸாரில் நடுவில் இருக்கிற லைன் உங்கள் லெவலிங் ஸ்டாஃபை எந்த இடத்த பார்க்குதோ அது சின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ ஏஓபி, ஏசிபி, இப்படி நம்ம வந்து என்னென்ன 3 செக்மெண்ட்டாக வந்து பிரிக்கிறோம். ஓகேவா? அப்போ புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ட்ரையாங்கிள் வந்து நல்லா தெரியும். எப்படி தெரியும்? இங்கே பாருங்கள், இது கேபிட்டல் ஏ, இது கேபிட்டல் பி, நடுவில் இருக்கிறது சி, இது எஃப். எஃப்சி அப்படின்னு எடுத்தா அந்த ட்ரையாங்கிளுக்கான ஹைட்டு. ஓகே. ஏபின்னு எடுத்தா ட்ரையாங்கிளுக்கான பேஸு. அதான் எஃப்சி ஏபி. அதே தான் இங்கேயும். எஃப்ஓன்னு எடுத்தா ட்ரையாங்கிளுக்கான ஹைட்டு, ஏபின்னு எடுத்தா அந்த பேஸு. ஓகேவா? ட்ரையாங்கிள் வந்து கொஞ்சம் இப்படி இருக்குது. சரி பாருங்க, இதில் தெரிஞ்சதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஐ வாண்ட் எஃப்சி, ஐ வாண்ட் எஃப்சி. எஃப்சி மட்டும் வச்சுக்கிட்டு ரிமைனிங்லாம் இங்கே கொண்டுட்டு வாங்க. எஃப்ஓ இன்டூ கேபிட்டல் ஏபி டிவைடட் பை ஸ்மால் ஏபி. இப்போ இதில் நிறைய விஷயம் நமக்கு வந்து தெரிஞ்சது தான். எஃப்ஓ, இந்த எஃப்ஓக்கான டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியும். எஃப்ஓக்கான டிஸ்டன்ஸ் தான் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ். இது இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ். இது ஃபோக்கல் பாயிண்ட்டு. இங்கேருந்து உங்கள் ஆப்டிக்கல் சென்டர் வரையும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ். ஓகேவா? அதுதான் நான் இங்கே போடுறேன். ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் எஃப்ஓ, ஃபோக்கல் டிஸ்டன்ஸ். ஓகே. அடுத்து ஏபி. ஏபிக்கான டிஸ்டன்ஸ் நம்ம வந்து என்ன சொல்லலாம்? ஸ்டாஃப் இன்டர்செப்ட். கேபிட்டல் ஏபினா எஸ், ஸ்மால் ஏபினா ஐ. அப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? எஃப்சி இஸ் நத்திங் பட் எஃப் இன்டூ எஸ் டிவைடட் பை ஐன்னு தெரியுது. ஓகே. அப்போ இந்த எஃப்சிக்கான இது என்ன? எஃப்சிக்கான வேல்யூ என்ன? திஸ் ஒன். எஃப்சின்றது இதுதான். இப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒன்று சொல்லிடலாம் சார். இது எஃப்சி, இதுலேருந்து இது வரையும் ஃபோக்கல் லென்த். எஃப்சி ஃபோக்கல் லென்த். இப்போ இன்னொன்று பாருங்க, இது எஃப்சி, இது ஃபோக்கல் லென்த். இந்த டிஸ்டன்ஸ் டி. நம்ம இந்த டி டிஸ்டன்ஸ் பற்றி ஃபஸ்ட்டே பேசிட்டோம். ஓகேவா? ஸ்மால் டி டிஸ்டன்ஸை பற்றி ஃபஸ்ட்டே கீழே வந்து பேசிட்டோம். இப்போ பாருங்கள், உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் அந்த லெவலிங் ஸ்டாஃபுக்கும் இடையில இருக்கிற ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வேணும்னா எஃப் ப்ளஸ் டி ப்ளஸ் இந்த எஃப்சி. எஃப்சிக்கான வேல்யூ தான் இப்போ பார்த்தோம். இங்கே பாருங்கள், என்னென்னு பார்த்தோம்? இங்கே பாருங்கள், எஃப் இன்டூ எஸ் பை ஐ. ஓகேவா? அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். எஃப் இன்டூ எஸ் பை ஐ ப்ளஸ் எஃப் ப்ளஸ் டி. இதாங்க ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் அந்த லெவலிங் ஸ்டாஃப்க்கும் இடையில இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். இதில் நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறேன் அப்படின்னா,
இந்த எஃப் பை ஐ இருக்குல்ல, இதை நான் கேன்னு சொல்கிறேன். இந்த எஃப் ப்ளஸ் டி இருக்குல்ல, இதை நான் சின்னு சொல்கிறேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன், கேஎஸ் ப்ளஸ் சின்னு சொல்கிறேன். இதான் நீங்கள் ஃபைனலாக படிச்சுட்டே இருப்பீங்க. கேக்கு ஒரு நேம் வைக்கிறேன், கே வந்து மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட். சிக்கு ஒரு நேம் வைக்கிறேன், சி இஸ் அடிட்டிவ் கான்ஸ்டன்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எஃப் ப்ளஸ் டி கூட்டிகிட்டு இருக்கா, ஆட் ஆகிட்டு இருக்கா, அதனால் இது வந்து அடிட்டிவ் கான்ஸ்டன்ட். எஃப் பை ஐ மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கா, இதனால் இது வந்து மல்டிப்ளிகேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ ஃபைனல் ஃபார்முலா இவ்வளோ தான், டி விச் இஸ் ஈக்குவல் டு கேஎஸ் ப்ளஸ் சி. கொஸ்டின் என்ன கேட்பாங்க, அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் என்னன்னு கேட்பாங்க. அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் ஃபார்முலா என்ன, எஃப் ப்ளஸ் டி. மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட் என்னன்னு கேட்பாங்க, கே என்னன்னு கேட்பாங்க. அதுக்கான ஃபார்முலா என்ன, எஃப் பை ஐ. ஐனா என்ன, உங்கள் டயஃப்ரமில் இருக்கக்கூடிய டாப் ஏருக்கும் பாட்டம் ஏருக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் ஐ, வெர்டிகல் டிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ டினா என்ன, உங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குடைய சிஜிக்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ஸ்மால் டி, அதான் டி. ஓகேவா? ஐ ஐ எஃப்னா என்ன, எஃப் இஸ் நத்திங் பட் ஃபோக்கல் லென்த். எஃப் இஸ் நத்திங் பட் ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த்னா என்ன, உங்கள் ஆப்டிக்கல் சென்டருக்கும் ஃபோக்கஸ் ஆகக்கூடிய பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் எஃப், ஃபோக்கல் லென்த். எஸ்னா என்ன, நீங்கள் இங்கேருந்து பார்க்குறீங்க, உங்கள் லெவலிங் ஸ்டாப் இருக்குது, அந்த லெவலிங் ஸ்டாப்பில் டாப் ரீடிங் பாட்டம் ரீடிங் ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய இன்டர்செப்ட் தான் ஸ்டாப் இன்டர்செப்ட் எஸ். ஸோ இதுதான் ஃபைனல் ஃபார்முலா, கேஎஸ் ப்ளஸ் சி. இப்போ இதை ஏன் இவ்வளோ டீட்டெயில்டாக எடுத்தோம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாட்டுமே கொஸ்டின் ஏரியா. இதில் இருக்கக்கூடிய என்ன, ஒவ்வொரு பாட்டுமே வந்து கொஸ்டின் ஏரியா. இப்போ இதுக்கப்புறமா வரக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டீட்டெயில் வந்து தேவையில்லை. ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அந்த ஃபார்முலா எப்படி வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வேணால் நான் கொடுக்குறேன், மற்றபடி ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த லைன் ஆஃப் சைட் இஸ் இன்க்ளைன்ட் பார்க்குறீங்க, இல்லை கீழே பார்க்குறீங்க. ஓகேவா? பட் ஸ்டாஃப் ஹெல்டு வெர்டிக்கல். ஸ்டாஃப் வெர்டிக்கல் அப்படின்னாலே பூமிக்கு அது பர்பண்டிகுலராக ப்ளம் லைன் போல் போகுது அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். ஸ்டாஃப் ஹெல்டு வெர்டிக்கல் அப்படின்னாலே அது பூமிக்கு ப்ளம் லைன் பர்பண்டிகுலராக வந்து போகுது அப்படின்றது அர்த்தம். லைன் ஆஃப் சைட் இன்க்ளைன்ட் அப்படின்னா, இப்போ லைன் ஆஃப் சைட் வந்து என்ன, மேலே கீழே பார்க்குது, டிப்ரெஷன் எலிவேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்குது அப்படின்னு அர்த்தம். வெர்டிக்கலுக்கு பதிலாக நார்மல் கொடுக்குறாங்க. திங்க் பண்ணுங்க, வெர்டிக்கல்ன்ற வார்த்தைக்கு பதிலாக நார்மல் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், யுவர் லைன் ஆஃப் சைட் இஸ் இன்க்ளைன்ட் பட் ஸ்டாஃப் ஹெல்டு நார்மல். நார்மல் கொடுத்தா என்ன அர்த்தம், எனி ஐடியா? நார்மல் கொடுத்தா என்ன அர்த்தம், பர்பெண்டிகுலரா இருக்கு. எதுக்கு பர்பெண்டிகுலர், எதுக்கு பர்பெண்டிகுலர், லைன் ஆஃப் சைட்டுக்கு. லைன் ஆஃப் சைட்டுக்கு பர்பெண்டிகுலரா அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். இமேஜ் வச்சு நான் காட்டினா உங்களுக்கு வந்து புரியும். இப்போ இந்த கேஸுக்கு பாருங்க, 1000 நடந்தாலும் உங்களுடைய லெவலிங் ஸ்டாப் அப்படின்றது உங்கள் பூமிக்கு கரெக்டாக 90 டிகிரியில் வந்து இருக்குது. ஓகேவா? கரெக்டாக 90 டிகிரியில் வந்து இருக்குது. இதான் வந்து வெர்டிக்கல். ஆனால் உங்களுடைய லைன் ஆஃப் சைட் வந்து பாருங்கள், உங்கள் பூமிக்கு இது 90 டிகிரியில் இருக்குது, பட் உங்கள் லைன் ஆஃப் சைட் எப்படி இருக்குது, இன்க்ளைண்டாக இருக்குது. ஓகேவா? இதான் வந்து கேஸ், உங்கள் லைன் ஆஃப் சைட் வந்து எப்படி இருக்குது, இன்க்ளைண்டாக இருக்குது. ஓகேவா? இப்போ இதை நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன், புரியுதான்னு பாருங்கள். இங்கே இருக்குது உங்கள் லெவலிங் ஸ்டாப், உங்கள் லைன் ஆஃப் சைட் இப்படி போகுது. சென்டரை பற்றி யோசிக்க வேண்டாம், இந்த சென்டர் பற்றி யோசிக்க வேண்டாம், அது கரெக்டாக தான் காட்டும். பட் சென்டருக்கு மேலே ஒரு கிராஸ் ஆரம், கீழே ஒரு கிராஸ் ஆரம் இருக்குல்ல, அது கொஞ்சம் தப்பாக காட்டுறதுக்கான வழிகள் அதிகம். ஓகேவா? அந்த ரீடிங் வந்து தப்பாக காட்டுறதுக்கான வழிகள் வந்து அதிகம். ஓகேவா? ஸோ ஏ பி சி, ஏ பி சி வெர்டிக்கலாக இருக்கக்கூடியது. பட் நமக்கு அப்பியர் ஆகிறது இல்லை, கரெக்டாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்னா ஏ டேஸ் பி சி டேஸ். பிக்கு மட்டும் பி டேஸ் கிடையாது, பி வந்து ஒன்று தான். ஓகேவா? இப்படி வச்சு நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். இதில் சில விஷயத்தை சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் பூமிக்கும் உங்கள் லெவலிங் ஸ்டாஃபுடைய சென்டருக்கும் இடையில இருக்கிற ஹைட் வந்து எச். அதே போல் உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் பக்காவாக ஹரிசாண்டலாக இருந்தால் அது லைன் ஆஃப் சைட்டுன்னு ஒன்று போகும் இல்லையா, அந்த லைன் ஆஃப் சைட்டுக்கும்
அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வி. அதே போல இந்த சி டேஷுக்கும் இந்த ஏ அல்லது ஏ டேஷுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ். ஓகேவா? இதை வச்சு பை யூசிங் ஃபார்முலா நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண ஒன்றே ஒன்று தான். உங்களுடைய லைன் ஆஃப் சைட் இப்படி நீங்கள் பார்க்குறீங்க. இந்த லைன் ஆஃப் சைட்டுக்கான டிஸ்டன்ஸ் வந்து எல். எனக்கு தேவை இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். இந்த எல் இந்த டிஸ்டன்ஸாக மாற முடியுமா அப்படின்னு கேட்டால் மாற முடியும். எப்படி மாறலாம்? திஸ் எல் இங்கே டீட்டா. அப்போ என்ன பண்ணலாம்? எல் காஸ் டீட்டா அப்படின்னு பார்த்தா பேஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. எல் காஸ் டீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு தட் பேஸ் டிஸ்டன்ஸ் டி. எல் காஸ் டீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு பேஸ் டிஸ்டன்ஸ் டி. சரி, ஓகே. இப்போ காஸ் டீட்டாவை அப்படியே வைங்க. வாட் இஸ் எல்? வாட் இஸ் எல்? இப்போ இதுக்கான அர்த்தம் என்ன? வாட் இஸ் திஸ் இன்க்ளைன் டிஸ்டன்ஸ்? இன்க்ளைன் டிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா இருக்குது சார். என்ன ஃபார்முலா இருக்குது? வாட் எவர் த டிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? கேஎஸ் ப்ளஸ் சி. ஓகேவா? ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணுறேன். இந்த கேஎஸ் இருக்குல்ல, கேஎஸ்ஸை காசால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? கேஎஸ்ஸை நான் என்ன பண்ணுறேன்? காசால் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ இதில் வந்து என்னென்னா மைனூட்டாக வந்து சில சேஞ்சஸ்லாம் வந்து இருக்கும். பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கேஎஸ்ஸை நான் காசால் மல்டிப்ளை பண்ணுறேன். ட்ரையாங்குலேஷனை வச்சு அது மாற்றுற மாதிரிலாம் இருக்கும். அது எதுவும் தேவையில்லை. கேஎஸ்ஸை காசால் மல்டிப்ளை பண்ணுறேன். கேஎஸ் காஸ் டீட்டா ப்ளஸ் சி. வெளியே ஒரு காஸ் டீட்டா இருக்குது. இந்த காஸ் டீட்டாவோ உள்ளுக்குள்ளே நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ கேஎஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சி காஸ் டீட்டா. இதுதான் டிஸ்டன்ஸ். உங்களுடைய லைன் ஆஃப் சைட் இன்க்ளைண்டாக இருக்கும் பொழுது உங்களுக்கும் அந்த லெவலிங் ஸ்டாஃப்க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கேஎஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சி காஸ் டீட்டா. அப்படியே மகப் பண்ணிக்கோங்க, இல்லைனா எக்ஸாம் ஹாலில் மறந்துடும். ஓகேவா? இந்த ஃபார்முலாவை டிக் பண்ணுறது போல் கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் என்ன? அதே தான். இது எல். இந்த டிஸ்டன்ஸ்னா எல் காஸ் டீட்டா. அப்போ வெர்டிக்கல்னா எல் சைன் டீட்டா. ஓகே, எல் சைன் டீட்டா. அப்போ எல்னா என்ன? எல் இஸ் நத்திங் பட் கேஎஸ் காஸ் டீட்டா ப்ளஸ் சி. வெளியே என்ன இருக்குது? சைன் டீட்டா இருக்குது. வெளியே சைன் டீட்டா இருக்குது. அப்போ தான் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இங்கே என்ன வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்குது? உங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய லைன் ஆஃப் ஆக்சிஸுக்கும் மலை மேலே இருக்கக்கூடிய அந்த லெவலிங் ஸ்டாஃபுடைய அந்த சென்டர், உங்கள் கிராஸார் வந்து பார்க்கக்கூடிய அந்த சென்டர், அதுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பெரிய வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் தான் கிடைக்குது. எவ்வளோ சிம்பிளாக கிடைக்குதுன்னு பாருங்கள். வி நோ வெரி வெல் வாட் இஸ் கே. எஃப் பை ஐ விச் இஸ் ஈக்குவல் டு கே. எஸ் என்னன்னு தெரியுது. அங்கே 2 ரீடிங் பார்க்குறீங்க மேலே கீழே. அந்த 2 ரீடிங் தெரியுது. காஸ் டீட்டா நீங்கள் எவ்வளோ இன்க்ளைண்டாக பார்க்குறீங்க அப்படின்றது கண்டிப்பாக இது வந்து என்ன ஒரு டியோடலைட் தான். டியோடலைட்டில் டெலஸ்கோப்பில் ஒரு சேஞ்சஸ் இருக்குது. அப்போ வெர்டிக்கல் சர்க்கிள் வழியாக அந்த ஆங்கிள் வந்து உங்களால் பார்க்க முடியும். ப்ளஸ் சி, அவ்வளோதான். அண்ட் தென் சைன் டீட்டா. இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா கேஎஸ் காஸ் டீட்டா இன்டூ சைன் டீட்டா. வி நோ த ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்முலா. காஸ் டீட்டா இன்டூ சைன் டீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு sin 2 theta by 2. ஓகேங்களா? 2 sin theta cos theta which is equal to sin 2 theta. அதான் வந்து இப்படி மாறி இருக்கு. அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எங்கே அப்ளை பண்ணிக்கலாம்? இங்கே பாருங்கள். sin theta உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை ஆகுது cos thetaவோட. cos theta into sin theta which is equal to sin 2 theta by 2. ஓகேவா? ஓகே. இங்கே sin theta மறுபடியும் சியோட மல்டிப்ளை ஆகுது c sin theta. அப்போ அப்படியே மகப்பண்ண ரெடியாக இருங்க. மகப்பண்ண ரெடியாக இருங்க. வேறு வழியே இல்லை. த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ரொம்ப ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். உங்கள் லைன் ஆஃப் சைட் ஹரிசாண்டல், உங்களுடைய லெவலிங் ஸ்டாஃப் வந்து வெர்டிக்கல். அப்போ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் கேஎஸ் ப்ளஸ் சி. கேன்றது மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட். கே இஸ் நத்திங் பட் எஃப் பை ஐ. இல்லை எஃப்ன்றது ஃபோக்கல் லென்த். ஐன்றது உங்கள் டயஃப்ராமில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய ஹேருக்கும் கீழே இருக்கக்கூடிய ஹேருக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஐ. சரி, அடுத்தது எஸ். எஸ்ன்றது எதிர்க்கக்கூடிய லெவலிங் ஸ்டாஃபில் மேலே இருக்கக்கூடிய கேபிட்டல் ஏக்கும் கீழே இருக்கக்கூடிய கேபிட்டல் பிக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் வந்து என்ன? எஸ். சரி, சின்றது என்ன? அடிட்டிவ் கான்ஸ்டன்ட். அப்போ சியை வந்து நம்ம என்ன சொல்லலாம்? எஃப் ப்ளஸ் டி. எஃப்ன்றது ஃபோக்கல் லென்த். டின்றது என்ன? அப்போ இங்கே பாருங்கள், இது உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான சிஜி, இது உங்களுக்கான அந்த ஆப்டிக்கல் சென்டர். இது வரையும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் வந்து டி. அப்போ இதை தாண்டி இதுலேருந்து ஃபோக்கல் பாயிண்ட் வரையும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எஃப். அப்படி தான் வந்து புரிஞ்சுக்கணும்.
F plus T which is equal to C. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் கேஸ். இதில் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது, ரெண்டும் ஒரே லெவலில் இருக்குது. இப்போ இதுவே செகண்ட் கேஸ் பார்க்கலாம். இந்த செகண்ட் கேஸை பொறுத்த வரையும் உங்களுடைய லைன் ஆஃப் சைட் அப்படின்றது மேலே பார்க்குறீங்க, இன்க்ளைண்டாக பார்க்குறீங்க. இன்க்ளைண்டாக பார்க்குறீங்கனாலே நீங்கள் இருக்கக்கூடிய கிரவுண்ட் லெவல் வேறு, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்கான கிரவுண்ட் லெவல் வேறு. அது கொஞ்சம் எலிவேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? கொஞ்சம் எலிவேட் ஆகிருக்கு. அந்த எலிவேட் ஆன இடத்துல வந்து உங்களுடைய லெவலிங் ஸ்டாஃப் வைக்கிறீங்க. லெவலிங் ஸ்டாஃப்ன்றது பூமிக்கு அப்படியே வந்து என்ன பர்பெண்டிகுலராக இருக்கணும். தட் மீன்ஸ் 90 டிகிரி மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? இப்படி இருக்கும்பொழுது இதுக்கான ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் என்ன ப்ளஸ் இதுக்கான வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ்னால் என்ன பண்ணணும், உங்களுடைய லைன் ஆஃப் சைட் நீங்கள் ஹரிசாண்டலாக பார்த்தா ஒரு லைன் போகல, அதுக்கும் இங்கே மேலே உங்களுடைய கிராஸாரில் சென்டர் கிராஸ் லைன் ஏதோ ஒரு பாயிண்ட்டை பார்க்கல, அதுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் வந்து V. ஓகேவா? அப்போ அந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ரெண்டுமே வந்து தெரியும். L cos θ, அந்த Lக்கு பதிலாக KS cos θ plus C, தென் cos θ வெளியே KS cos θ plus C cos θ, அவ்வளோதான் ஃபார்முலா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா KS sin θ plus C இன்ட்டு KS cos θ plus C, வெளியே வந்து என்ன sin θ இருக்கும். sin θ உள்ளே போகும்போது ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணி sin 2θ/2 போடுறீங்க ப்ளஸ் C sin θன்னு போடுறீங்க, அவ்வளோதான். இந்த ரெண்டு ஃபார்முலா அப்படியே வந்து மக்கப் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை. அடுத்தது இது கேட்டாங்கனாலும் இது வந்து உங்களுக்கு ஈஸி தான். இது என்ன சார் அப்படின்னா the reduced level of Q. Q பாயிண்ட் எங்கே இருக்குது பாருங்கள். Q பாயிண்ட் எங்கே இருக்குது பாருங்கள். Q பாயிண்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. வேர் இஸ் P? Q எங்கே, O இருக்குது. நிமிஷம், Qவா ஓவா? அது reduce level of Q, reduce level of height of instrument plus vertical distance minus horizontal plus vertical distance. எஸ், ரைட் தாம்மா. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். நமக்கு இந்த பாயிண்ட் இது Qவில் இது P பாயிண்ட், இந்த பாயிண்ட்டுக்கான RL வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், உங்களுடைய ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியணும். ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி தெரியும், இது பேக் சைடு ரீடிங், இது கீழே இருக்கிறது பெஞ்ச் மார்க். கடல் மட்டத்திலேருந்து 100 மீட்டர் ஹைட்டில் பெஞ்ச் மார்க் இருக்குது. பேக் சைடு ரீடிங் சே எக்ஸாம்பிள் ஒரு 3 மீட்டர். ஸோ டோட்டலாக வந்து 103 மீட்டர். 103 மீட்டர் அப்படின்றது இது வரையும். ஓகேவா? இப்போ இதுலேருந்து இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம், இதுக்கு தான் ஃபார்முலாவே இருக்கு இல்லையா? என்ன ஃபார்முலா இருக்குது, KS, ஓகேவா, KS cos θ plus C பிராக்கெட்டுக்கு வெளியே sin θ, KS sin 2θ/2 plus C sin θ. இதுதான் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். இங்கே இருக்கு பாருங்க, நம்ம ஃபைனலாக டெரைவ் பண்ண பாருங்க. இதுதான் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். அதில் நமக்கு தெரியுது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியுது. அப்போ பாருங்க, இதுலேருந்து இது வரையும் உங்களுடைய ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் தட் மீன்ஸ் 103 மீட்டர். தென் இதுலேருந்து இது வரையும் உங்களுடைய வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், அது அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணாவே வந்து தெரியும். ஓகேவா? அப்போ உங்களுடைய ஓவரால் டிஸ்டன்ஸ் என்ன ஃப்ரம் த வெர்டிக்கல் பிளேன் மீன் சி லெவல்லேருந்து இது வரையும் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, சென்டர் பாயிண்ட் தான் நம்ம ரீடிங் பார்க்குறோம் இல்லையா? எக்ஸாம்பிள் 3 மீட்டர் வருது இல்லை 2.5 மீட்டர் வருதுன்னா அந்த 2.5 மீட்டர் வந்து கழிங்க, இதிலே கழிங்க. அப்படி இதிலே கழிக்கும் பொழுது கடல் மட்டத்திலேருந்து இந்த பேஸ் பாயிண்ட் வந்து என்ன இருக்கா மாதிரி தெரியும் பாருங்க. இந்த Pன்ற பாயிண்ட் வந்து இருக்கா மாதிரி வந்து தெரியும். ஓகேவா? கவனமாக பாருங்கம்மா. பேக் சைடு ரீடிங், கடல் மட்டம், பெஞ்ச் மார்க், பேக் சைடு, இது ரெண்டும் சேர்ந்தா ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே லெவலிங் ஸ்டாஃப் வச்சு இப்படி நான் இன்க்ளைண்டாக பார்த்துருக்கேன். உங்கள் ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து, அதாவது உங்களுடைய இந்த லைன் ஆஃப் சைட் இருக்குல்ல, இதுலேருந்து இந்த பாயிண்ட் இருக்குல்ல, நீங்கள் எதை பார்க்குறீங்க, சென்ட்ரல் லைன் போய் அடிக்கிற பாயிண்ட் நான் சொல்கிறேன். அந்த பாயிண்ட் வரையும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் V. இதுக்கு ஃபார்முலா இது இருக்குது, ரைட். அடுத்து அந்த பாயிண்ட் அடிக்கிற ரீடிங் இல்லை, அந்த பாயிண்ட் மூலிமா எனக்கு கிடைக்கிற ரீடிங் தான் V. ஓகேவா?
அந்த பாயிண்ட் அடிக்கிற ரீடிங் எக்ஸாம்பிள் 3 மீட்டர் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். the height of instrument the v டோட்டலாக ஆட் பண்ண இது ப்ளஸ் இதுலேருந்து இது இந்த 3 மீட்டருக்குள்ள இதை நான் கழிச்சு அப்படின்னா இந்த பேஸுக்கான ஆர்எல் கிடைக்கும். ஓகேவா, அதான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள், இந்த டயக்ராமோடு சேர்த்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் லெவல் ஆஃப் ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளஸ் வெர்டிக்கல் பாயிண்ட் மைனஸ் ஹெச் ஹைட்டு, இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரெடியூஸ் லெவல் வந்து கிடைக்கும். ஓகேவா, அவ்வளோதான். மொத்தம் 2 கேஸ் தான் பார்த்தோம். எலிவேஷன். இப்போ அதே போல் டிப்ரெஷன் பார்க்கலாமா? டிப்ரெஷனை பொறுத்தவரையும் இந்த சேம் ஃபார்முலா தான் வந்து வரும். ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸை பொறுத்தவரையும் கேஎஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் சி காஸ் தீட்டா, ஸோ தட் கேஎஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சி காஸ் தீட்டா, இது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். சரி, ஓகே. வெர்டிக்கல் டிஸ்டன்ஸை பொறுத்தவரை என்ன வருது? கேஎஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 ப்ளஸ் சி சைன் தீட்டா. ஓகே, இப்போ எங்கே சேஞ்ச் ஆகும்னா அந்த ஆர்எல்லை கண்டுபிடிக்கிறதுல மட்டும் சேஞ்ச் ஆகும். என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பாருங்கள். அங்கே பியை ப்ளஸ் பண்ணுவோம், இங்கே பியை மைனஸ் பண்ணியிருக்கோம், இதுதான். அப்போ இதை மட்டும் பாருங்கள். இங்கே ஆர்எல் கண்டுபிடிக்கிறதுல மட்டும் வந்து என்ன சேஞ்சஸ் இருக்குது, அது நீங்கள் பார்த்தாலே வந்து உங்களுக்கு புரியும். இந்த இமேஜ் வந்து பாருங்களேன், இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், இதான் உங்களுடைய ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். இதான் உங்களுடைய ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். நான் நல்லா சொல்லிட்டேன். இந்த ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து உங்கள் சென்ட்ரலைன் பார்க்குற பார்வை இருக்குல்ல, அது வரையும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். ஓகே, வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். அந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா வந்து தெரியும். அங்கே வந்து மேலே வந்து இந்த கீழே வந்து ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சென்ட்ரல் லைன் பார்க்குறீங்க இல்லையா, உங்கள் லெவலிங் ஸ்டாஃபில் அந்த சென்ட்ரல் லைன் பார்க்கக்கூடிய அந்த பார்வை எத்தனை மீட்டர் ஹைட்டில் இருக்குது? 3 மீட்டர் 2 மீட்டர், அது வந்து உங்களுக்கு தெரியும். அப்போ பாருங்கள், கடல் மட்டத்துலேருந்து இது வந்து உங்களுடைய ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட், இதுலேருந்து இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸை கழிக்கிறீங்க, இதுலேருந்து இந்த ஹைட்டையும் கழிக்கிறீங்க, கழிச்சா அந்த பீன்ற பாயிண்ட்டுக்கான ஆர்எல் வந்து கிடைக்கும். ஓகேவா, இது டிப்ரெஷன். ஓகேவா, அவ்வளோதான். ஃபார்முலாவை நல்லா வந்து படித்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, அவ்வளோதான். When the line of sight is horizontal and the leveling staff held vertical, when the line of sight inclined, the leveling staff is vertical. The inclined elevation மேல் நோக்கி பார்க்கறது. When the line of sight inclined but in depression, கீழ் நோக்கி பார்க்குறோம், உங்களுடைய லெவலிங் ஸ்டாஃப் வந்து என்ன ட்ரூலி வெர்டிக்கலாக வந்து இருக்குது. ஸோ இது போல் ஒரு 3 கேசஸ் பார்க்குறோம். இந்த 2 கேசஸுக்கும் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலாவும் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா ஒன்று தான் மாறுது. அந்த லெவலிங் ஸ்டாஃப் நின்று அந்த பாயிண்ட்டுக்கான ஆர்எல் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் ப்ளஸ் மைனஸில் சேஞ்சஸ் வந்து இருக்குது. அவ்வளோதான். ஓகேவா, இப்போ நம்ம பார்த்த வரையும் ஒரு 2-3 கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா, இப்போ இங்கே பாருங்கள். when the line of sight is inclined but the staff held is normal to the line of sight. இங்கே ரொம்ப முக்கியம், நார்மல் டு த லைன் ஆஃப் சைட். அப்போ அதுக்கான அர்த்தம் என்ன? உங்களுடைய லைன் ஆஃப் சைட் இன்க்ளைண்டாக போக போகுது. அப்படி இன்க்ளைண்டாக போகும்பொழுது இது ஒரு மவுண்டேனியஸ் ரீஜன், இப்படி நீங்கள் வெர்டிக்கலாக பிடிக்காதீங்க. அப்போ என்ன பண்ணணும்? நீங்களும் இன்க்ளைண்டாக பிடிக்கணும். எப்படி இன்க்ளைண்டாக பிடிக்கணும்? இப்போ பாருங்கள், இன்க்ளைண்டாக போகுதா, இது மவுண்டேனியஸ் ரீஜனா, அந்த இன்க்ளினேஷனுக்கு 90 டிகிரி இருக்க மாதிரி இப்படி பிடிங்க. ஃபஸ்ட்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ பூமிக்கு இது 90 டிகிரி இல்லை, புரியுதா? பூமிக்கு இது 90 டிகிரி இல்லை, இன்க்ளினேஷனுக்கு 90 டிகிரி இருக்க மாதிரி பிடிக்கணும். ஓகேவா, அதுதான் இந்த நார்மல் டு த லைன் ஆஃப் இன்க்ளினேஷன் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு இதுவே. ஓகேவா, அப்படி தான் பிடிச்சிருக்காங்க பாருங்க. ஓகே, இப்படி பிடிச்சிருப்பாங்க. ரைட், இந்த கேஸ் இதெல்லாம் வந்து கேட்குறாங்களா அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஒரே நிமிஷம் இருங்க. இந்த கேஸ் இதெல்லாம் கேட்குறாங்கன்னு மட்டும் நான் பார்த்துறேன். ஓகே, டாக்கியோமெட்ரிக் அந்த வெர்டிக்கல் கிராஸரை பற்றி பேசுகிறாங்க. நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, இந்த இமேஜ் வச்சு எது ஃபோக்கல் லென்த் எது இது அந்த ட்ரையாங்கிள் வச்சு பேசிடுறாங்க. அகெயின் சிமிலர் ட்ரையாங்கிள் மெத்தடை யூஸ் பண்ணி அந்த லென்த்தியான டெரிவேஷன்ஸ் மூலமாக இங்கே கொண்டு வந்து நிற்கிறாங்க. ஓகே, அந்த லென்த்தியான டெரிவேஷன்ஸ் இதில் f/i மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட், f+d அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, இதை நான் அந்த ஸ்லைடில் இனிமேல் தான் வந்திருக்கோம். அனாலிட்டிக் லென்ஸ், இந்த லென்ஸு யூஸ் பண்ணுறது மூலிமா இந்த டெலஸ்கோப்பில் இல்லை அந்த டாக்கியோமீட்டரில் மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட்டை 100 ஆகவும் அடிட்டிவ் கான்ஸ்டன்ட்டை 0 ஆகவும் மாற்றிக்கிறாங்க. ஓகேவா, இது கரெக்டானு கேட்டால் இது கரெக்டு தான். மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட் வந்து 100, அது வந்து தப்பு இல்லை.
ஓகே எஃப் பை ஐ எஸ் ப்ளஸ் சி. மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட் 100 வச்சுருக்காங்க, அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் 0. ஓகேவா? இது எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த லென்ஸ் அனாலிட்டிக்கல் லென்ஸை யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு கொஸ்டினாக வந்து கேட்பேன். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது பேபி கொஸ்டினாக வந்து கேட்கலாம். டாக்கியோமெட்ரிக் அல்லது ஸ்டடியா கான்ஸ்டன்ட். அது என்ன சார் ஸ்டடியா கான்ஸ்டன்ட்? அடிட்டிவ் கான்ஸ்டன்ட், மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட். அதாவது கேவையும் சியையும் சொல்கிறாங்க. கேஎஸ் ப்ளஸ் சி இருக்குல்ல, கேவையும் சியையும் சொல்கிறாங்க இங்கே. ஓகேவா? இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று லெபார்டரி மெஷர்மெண்ட், இன்னொன்று ஃபீல்டு மெஷர்மெண்ட். ஒன்று லெபார்டரி மெஷர்மெண்ட், இன்னொன்று ஃபீல்டு மெஷர்மெண்ட். ஓகேவா? எப்படிலாம் மெஷர் பண்ணுறாங்க அப்படிலாம் நமக்கு தேவையில்லை, அந்த ஃபார்முலாலாம் தேவையில்லை. லெபார்டரி மெஷர்மெண்ட் ஒன்று இருக்குது, ஃபீல்டு மெஷர்மெண்ட் வந்து ஒன்று இருக்குது. ஓகே, சரிங்க. பாருங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் கொடுத்துட்டு ஸ்டாஃப் ரீடிங் ஏ, ஸ்டாஃப் ரீடிங் பி, டிஸ்டன்ஸ் 150 200 கொடுத்துட்டு அப்பர் லெவல் லோயர் லெவல் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, ஸ்டடியா கான்ஸ்டன்ட் அது என்னன்னு கேட்குறாங்க. ஸ்டடியா கான்ஸ்டன்ட்னா என்ன? அடிட்டிவ் கான்ஸ்டன்ட், மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட். கேஎஸ் ப்ளஸ் சியில் ஐ நீட் கே, ஐ நீட் சி. கேக்கான ஃபார்முலா என்ன? எஃப் பை ஐ. சிக்கான ஃபார்முலா என்ன? எஃப் ப்ளஸ் டி. ஓகேவா? இதை வந்து கேட்குறாங்க. ஓகே, எப்படி கண்டுபிடிக்கலாம்? சார் D is equal to KS plus C சார். டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க சார். எஸ்ஸும் கொடுத்துட்டாங்க. நம்ம அப்பர்லேருந்து லோவர் ஸ்டாஃப் ரீடிங் கழிச்சோன்னா எஸ் கிடச்சிரும். அப்போ 2 ஈக்குவேஷன் 2 அன்னோன் கிடைக்கும் சார். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். பண்ணுங்கம்மா. அவங்க சொன்னது யாருக்கெல்லாம் புரிஞ்சுதோ அதை உள்வாங்குங்க. அவங்க சொன்னதை நான் அப்படியே வந்து டூப்ளிகேட் பண்ணுறேன். இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்றே ஒன்று தான், ஸ்டாஃப் ரீடிங் 2 எடுக்கிறாங்க, வெவ்வேறு இடங்களில் வச்சு எடுக்கிறாங்க. அப்போ டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா டி விச் இஸ் ஈக்குவல் டு கேஎஸ் ப்ளஸ் சி. ஒரு டிஸ்டன்ஸ் 150, ஸோ 150 விச் இஸ் ஈக்குவல் டு கே. கே என்னன்னு தெரியாது, பட் எஸ் என்னன்னு தெரியும். எஸ் என்னன்னு தெரியும். எஸ் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 150க்கு இது லோயர் வேல்யூ, இது அப்பர் வேல்யூ. இந்த 2 வேல்யூக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் வந்து எஸ். அதாவது 2.750க்கும் 1.255க்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து எஸ், கேஎஸ் ப்ளஸ் சி. இப்போ இந்த ஈக்குவேஷனில் கேவும் தெரியல, சியும் தெரியல. ஓகேவா? ஆனால் அதே போல் இன்னொரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணலாம். 200 விச் இஸ் ஈக்குவல் டு கே. அகெயின் இங்கே இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 3 - 1 2 ப்ளஸ் சி. அப்போ 2 ஈக்குவேஷன்லையுமே 2 அன்னோன் வந்து இருக்குது. இப்போ இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்மளால் வந்து அன்னோனை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? கண்டுபிடிங்க, ஆன்சர் வருதான்னு பார்ப்போம். கண்டுபிடிங்க, ஆன்சர் வருதான்னு பார்ப்போம். ஆன்சர் வந்துச்சா?
சார் கே வந்து 99, சி வந்து 2 வருதுங்க சார். எல்லாருக்கும் அது வருதாமா? எஸ் சார். அதானே கேட்குறேன். எல்லாருக்கும் வருதா? கே அது இது சரி ஓகே இல்லையா, அடுத்து பார்க்கலாம். இந்த மெத்தட் ஆஃப் டாக்கியோமெட்ரியில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ஏர் மெத்தடு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூவபிள் ஏர் மெத்தடு. இந்த ஃபிக்ஸட் ஏர் மெத்தடில் ஸ்டடியா மெத்தட் ஒன்று இருக்குது, டான்ஜென்சியல் மெத்தட் இருக்குது. இந்த ஸ்டடியா மெத்தட் அப்படின்னா வந்து என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபிக்ஸட் ஏர் மெத்தட் மூவபிள் ஏர் மெத்தட்னா என்னன்னு டாப் ஏர் பாட்டம் ஏர் அது வந்து ஃபிக்ஸடாக இருந்தால் ஃபிக்ஸட் ஏர். மூவபிள் ஏர் மெத்தடை பொறுத்தவரையும் இது வந்து ஃபிக்ஸட் கிடையாது, தே மேபி மூவிங். டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹேர் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இதான் வந்து மூவபிள் ஏர் மெத்தட். ஓகேவா, இந்த ஃபிக்ஸட் ஏர் மெத்தடுக்கு கேஸ் 1, இந்த கேஸ் 1 பார்க்கும்பொழுது நம்ம பார்த்தோம் இல்லையா, முதல் கேஸ் அது அப்படியே இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. இல்லை கேஸ் 2, நீங்கள் கேஸ் 2-வை பார்க்கும் பொழுது இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, எலிவேஷன் டிப்ரெஷன். ஓகேவா, அது அப்படியே இருக்குது பாருங்கள், எலிவேஷன் டிப்ரெஷன் இருக்கக்கூடிய அந்த கேஸ் வந்து அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதனால் இதுவும் நமக்கு வந்து தேவையில்லை. ஓகே, இன்னொன்று கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டுடுறேன். இப்போ பாருங்கள், ஒன்றும் இல்லை, நான் ஒரு சேலஞ்சே வந்து வைக்கிறேன், நான் எதுவுமே பண்ணலை, வெறும் ஃபிக்ஸட் ஏர் மெத்தட்னா என்னன்னு சொல்லிட்டேன், மூவபிள் ஏர் மெத்தட்னா என்னன்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் கருப்பாக தான் இருப்பேன், லைட் என்னால் பார்க்க முடியல. when the line of sight is horizontal அதில் கேஸ் பார்த்தோம், when the line of sight is inclined அது மட்டும் தான் பார்த்தோம். when the line of sight inclined the staff held vertical அதான் பார்த்துருக்கோம். staff held நார்மல் கூட நம்ம வந்து பார்க்காம நம்ம டேரெக்டாக எங்கே போயிடுறோம்னா ஃபீல்ட் சர்வேயருக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு போகிறோம். ஓகேவா, ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் வந்து பார்க்குறதே அதுக்காக தான். ஒரே நிமிஷம் இருங்க, ஃபீல்டு சர்வேயர். ஓகேவா, டிராஃப்ட் பண்ண கிடையாது, ஃபீல்டு சர்வேயர். ஸோ சர்வேயருக்கான சிலபஸ் பாருங்க, நம்ம பார்த்த வரையும் தான் பார்க்குறேன், அதுக்கப்புறம் நம்ம போய் கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதில் எப்படி கேட்குறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சம்லாம் முக்கியம் இல்லை, எது வந்து கொஸ்டின் ஏரியா எது கோர் ஏரியா அப்படின்றது தெரியும். ஓகே, சொல்லுங்க, எங்க இருக்கு, எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஏதாவது தெரியுமா? 22. கொஸ்டின் நம்பர் 22. வெரி குட். ஃபர்ஸ்ட் ஒரு நம்பிக்கை வரணும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஓகே, நான் கொஸ்டின் நம்பர் 22 பாருங்க. அனாலிட்டிக்கல் லென்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் என்ன ஆகும், மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட் என்ன ஆகும், இது எங்கே இருக்குன்னா இப்போ இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, மேலே இருக்கு பாருங்க. அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் இஸ் 0, மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட் 0 ஆகாதுன்னு நான் சொன்னேன், 100ன்னு இருக்கும். பாருங்க, அனாலிட்டிக் லென்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த 3 லைன் இது பேஸ் பண்ணி கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து பார்ப்போமா? எஸ், இது சம்மு இன் ஏ டான்ஜென்சியல் மெத்தட் ஆஃப் டாக்கியோமெட்ரிக். ஓகே, the horizontal distance between the instrument to the staff station 27 meter. The vertical distance between the lower vane of axis of instrument is 1.65 meter, lower vane and axis of instrument, right? What is the elevation of staff station? If the elevation of instrument axis is 100, the lower vane is fixed at 1 meter and the both angle of target are elevations. Okay, நோட் பண்ணிக்கோங்க, இது மாதிரி ஒரு சம் இருக்குது, அது இதுக்குள்ளே டெஃபினட்டாக வந்து அந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய சம் தான் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேவா, இப்போ அடுத்து பார்ப்போம். ஒரு சம் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் இன்டர்னலி ஃபோக்கஸிங் டெலஸ்கோப்.
இது டாக்கியோமீட்டர் அப்படின்னு இல்லாமல் நான் தியோடலைட்டுக்கே நான் சொல்லிட்டேன். இன்டர்னலி ஃபோக்கஸிங் டெலஸ்கோப் அப்படின்னா உள்ளுக்குள்ள லென்ஸ் மூவ் ஆகும். உங்களுடைய டெலஸ்கோப்புக்கான லென்த் அப்படியே இருக்கும், உள்ளுக்குள்ள லென்ஸ் வந்து மூவ் ஆகும். அதான் இன்டர்னலி ஃபோக்கஸிங் டெலஸ்கோப். அப்போ ஃபோக்கஸிங் டன் பை மூவிங் த லென்ஸ் இஸ் ரைட் ஆன்சர். அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் ஹேஸ் லார்ஜர் வேல்யூ, இதெல்லாம் இல்லை. ஃபோக்கஸிங் இஸ் டன் பை மூவிங் த லென்ஸ். ஓகேவா? 24க்கு ஆப்ஷன் பி 2 ஒன்லி. 2 கொஸ்டின். அடுத்து இங்கே பாருங்க. த டாக்கியோமீட்டர் பெஸ்ட் சூட்டபிள். டாக்கியோமீட்டர் எப்போ? நான் ஆல்ரெடி சொன்னதான். நீங்கள் சைன் போடலை, எதுவும் போடலை, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஒரு டிஸ்டன்ஸை வந்து அளக்க போகிறீங்க. இதோடைய அட்வான்ஸ் வெர்ஷன் தான் வந்து இடிஎம். அப்போ சைன் சர்வே எங்கே பாசிபிலிட்டி இல்லையோ, இம்பாசிபிளாக இருக்கோ, அங்கே தான் டாக்கியோமீட்டர் யூஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? சைன் சர்வே எப்போ பாசிபிலிட்டி இல்லையோ அப்போ அந்த இடத்துல டாக்கியோமீட்டர் யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, இங்கே பாருங்கள். மொத்தம் 3 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஓகேவா? 3 கொஸ்டின் தான் தெரியுது. In a tachyometer, the focal length கொடுத்துட்டாங்க. focal lengthனா f. The distance from the object class to the Trunian axis is 120 meter. அப்படின்னா என்ன அர்த்தம்? Trunian axisனா அந்த CG வழியா ஹரிசாண்டலா போற ஆக்சிஸ். ஆப்ஜெக்ட் லென்ஸ்னா என்ன? இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ்னா அது ஸ்மால் d. அது என்ன? 120 mm. Then the additive constant என்ன சார்? f by I na multiplying constant. Additive constants f plus d. Okay, இது k, இது c. ஆனா இங்க கொஸ்டின் புரிஞ்சுக்கணும். அவன் அடிட்டிவ் கான்ஸ்டன்ட்டுக்கு அவன் ஒரு நேம் வச்சுட்டான், கேன்னு. நிறைய பேர் எங்க போய் தவறுதலா போய் முடிப்பீங்கன்னா, கே கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு f by I போட ட்ரை பண்ணுவீங்க. ஓகேவா? ஆனால் f by I இருக்கா? I இல்லை. அதனால் வந்து அதுக்கப்புறம் சுதாரிப்பீங்க. I வந்து கொடுத்துருக்காங்களா, இன்டர்செப்ட் கொடுத்துருக்காங்களா, இல்லையே, அப்புறம் என்ன இது, ஏன் கே கேட்டுட்டு இதை கொடுக்கல அப்படின்ற மாதிரி சுதாரிப்பீங்க. அவன் என்ன சொல்கிறான் இங்கே பாருங்க, கேஎஸ் ப்ளஸ் சி இருக்குல்ல, அவன் சியவே கேவா எடுத்துக்கிட்டான். கே கண்டுபிடிங்கன்றான். அவன் அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் கேன்னு எடுத்துக்கிறான். சரி, ஆக மொத்தம் ஃபார்முலா என்ன? எஃப் ப்ளஸ் டி. எஃப் என்ன? 260. டி என்ன? 120. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 380 mm. அது 0.38. ஓகே, புரிஞ்சுதா? 4 கொஸ்டின் ஈஸியாக வந்துச்சா? ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான் நம்ம வந்து பார்க்கல, அதை மேலே இருக்கட்டும். 4 கொஸ்டின் ஈஸி தான். இப்போ அடுத்து இங்கே வாங்க. சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள். ஸோ இது வந்து எதில் சேர்க்கறதுன்னு தெரியல, அதனால் விட்டுறேன். இங்கே பாருங்க. தியோடலைட் ஃபிட்டட் வித் ஸ்டடியா ஹேஸ். நான் சொன்னேன் இல்லையா, அந்த டயஃப்ரமில் மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன் இப்படி ஃபிட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் டாக்கியோமீட்டர். எஸ், டாக்கியோமீட்டர். அந்த கொஸ்டின் பேசிக் டெஃபினிஷன். ஓகே, அடுத்து பாருங்க. ஆஸ் பர் பிரின்சிபல் ஆஃப் டாக்கியோமெட்ரி, the ratio of distance of the base from the apex and length of the base is always. இது என்ன திரும்ப சொல்றாங்க? கான்ஸ்டன்ட். இதை வந்து நான் சொல்லியிருக்கணும். இப்போ நான் வந்து இதோடைய தத்துவத்தை நான் சொல்றேன். the ratio of distance of the base from the apex and length of the base. சார், உங்களுக்கு ஒரு டெஃபினேஷனை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். என்னது? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இமேஜினேஷனுக்கு வாங்க. இது கேபிட்டல் ஏ, இது கேபிட்டல் பி, இது எஃப், இது ஸ்மால் ஏ, இது ஸ்மால் பி. இதில் இப்படியே ஒரு டாட்டர் லைன் வந்து இதுக்கு பேர் ஓன்னு வச்சுப்போமா? இதில் இப்படியே ஒரு டாட்டர் லைன் வந்து இதுக்கு பேர் சின்னு வச்சுப்போமா? ரைட்டு. நான் என்ன சொன்னேன்? சிமிலர் ட்ரையாங்கிள் மெத்தட் அப்படின்னு நான் சொன்னேன்னா, சிமிலர் ட்ரையாங்கிள் மெத்தடில் என்ன ஆச்சு? நம்ம என்னென்ன கம்பேர் பண்ணோம்? எஃப்ஓ டிவைடட் பை ஸ்மால் ஏபியா, எஃப்சி டிவைடட் பை கேபிட்டல் ஏபியா. சார், இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா இது கான்ஸ்டன்ட் தானே? நல்லா பாருங்க. எஃப்ஓ எஃப்சி எது சொல்லுது? இது எஃப்ஓ எஃப்சி. இது ரெண்டும் என்னங்க? ஹைட்டுங்க.
ட்ரையாங்கிளுக்கான ஹைட்டு எங்கேருந்து பார்க்குறோம்? இந்த ட்ரையாங்கிள் எப்படி திருப்பி போடுங்க. ட்ரையாங்கிளுடைய உச்சிலிருந்து பேஸோட மிடில் வரையும் பார்க்குற ஹைட்டு. இப்போ இங்கே வாங்க. எஸ், இங்கே வாங்க. The distance of the base from the apex. Base from the apex. Apexல இருந்து பேஸ் வரை இருக்கிற டிஸ்டன்ஸ். ஓகேவா? அதுக்கும் அண்ட் லென்த் ஆஃப் த பேஸ். லென்த் ஆஃப் த பேஸ்னா என்ன? இந்த பேஸுக்கான லென்த். ஓகேவா? அப்போ இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸுக்கும் இந்த டிஸ்டன்ஸுக்கும் நான் 2 ட்ரையாங்கிளும் ஈக்குவல் சொல்கிறேன். ஓகேவா? அதான் FO FC டிவைடட் பை AB AB 2 ஈக்குவல் சொல்கிறேன். அப்போனா என்ன? அடுத்தடுத்து எத்தனை ட்ரையாங்கிள் உருவாக்கினாலும் கான்ஸ்டன்ட். எத்தனை ட்ரையாங்கிள் உருவாக்கினாலுமா? அது எப்படி சார் எத்தனை ட்ரையாங்கிள் உருவாக்கணும்னா, இப்போ ட்ரையாங்கிளை சும்மா காட்டுறேன் பாருங்க. கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் எத்தனை ட்ரையாங்கிள், n நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிளை நீங்கள் பண்ணிட்டு இதுக்கு ஈக்குவலாக போட்டுக்கிட்டே போகலாம். வெயிட், இது சியா, இது டி, இது பி, இது ஏ, இது மாதிரி சென்டர் வச்சுக்கிட்டு இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், இந்த ஹரிசாண்டல், இந்த வெர்டிக்கல், இது இப்படி நம்ம வந்து போட்டுக்கிட்டே போகலாம். அது கான்ஸ்டன்ட். ஓகேவா? இந்த பிரின்சிபல் புரியுதா? இந்த பிரின்சிபல் புரியுதா? இந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்க. Convex lens is provided between eyepiece and the object class as fixed distance from the object class. Okay. Advantage என்ன சொல்றாங்க? Analytical lens is that simplify the calculations of the distance and height. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Analytical lens யூஸ் பண்றதுனால உங்க கால்குலேஷன் கரெக்டா இருக்கு, சிம்பிளிஃபை ஆகுது. நான் மேல என்ன சொல்றான்? கான்வெக்ஸ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸ் எங்க ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா, உங்க ஐபீஸுக்கும் ஆப்ஜெக்ட் கிளாஸுக்கும் இடையில ப்ரொவைட் பண்றாங்க. ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல ப்ரொவைட் பண்றாங்க. எதுக்காக? கீழே அனாலிட்டிக்கல் லென்ஸ் கொடுத்து மேல கான்வெக்ஸ் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அனாலிட்டிக்கல் லென்ஸ் யூஸ் பண்ணா உங்களுக்கு அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் 0, மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட் 100 வரும். இது தெரியும். ஓகேவா? இது எதுக்காக? Come on, tell me. சார் அனாலிட்டிக்கல் லென்ஸ் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் தான் சார். ஜென்ரலாக இது எதுக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, அடிட்டிவ் கான்ஸ்டன்ட்டை 0 ஆக்கிறதுக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க. எக்ஸ்டர்னல் ஃபோக்கஸிங் டெலஸ்கோப்பில் அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் 0 கிடையாது சார். ஸோ கேல்குலேஷன் பிக்கராக வரும். ஸோ அதை மினிமைஸ் பண்ணுறதுக்காக நம்ம அனாலிட்டிக்கல் லென்ஸ் வந்து டயஃப்ரமுக்கும் ஆப்ஜெக்டிவ் கிளாஸுக்கும் இடையில போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அடிட்டிவ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ 0 ஆகும். அப்போ கேல்குலேஷனும் ஈஸியராக இருக்கும் சார். இங்க அனாலிட்டிக்கல் லென்ஸ்ன்றது கான்வெக்ஸ் லென்ஸ், அவ்வளவுதான். அனாலிட்டிக்கல் லென்ஸ் இஸ் ஆல்சோ நவுன் அஸ், எழுதிக்கோங்க. கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க. அனாலிட்டிக்கல் லென்ஸ் இஸ் ஆல்சோ நவுன் அஸ் கான்கேவா கான்வெக்ஸா? இதான் கொஸ்டின். கேட்டிருக்காங்களான்னா கேட்டிருக்காங்க. கான்வெக்ஸ் லென்ஸ் எழுதிக்கோங்க. கான்வெக்ஸ் லென்ஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அதனால தான் கீழே அனாலிட்டிக்கல் லென்ஸ், மேலே கான்வெக்ஸ் லென்ஸ், ரெண்டும் ஒன்று தான் அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வரணும். வாங்க. ஏரியா அண்ட் வால்யூமை பேஸ் கேட்டிருக்காங்க. இது அகைன் பிரிசமாய்டல் ஃபார்முலா, அது இதுன்னு ஃபார்முலாவை பேஸ் பண்ணியிருக்கு. இது ரிஜ்னா என்ன, வேல்யூனா என்ன, கான்டோரிங் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. கான்டோரிங் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இது லெவலிங் ஸ்டாஃப்ல இருக்கக்கூடிய வகைகளை பற்றி கேட்டிருக்காங்க. டார்கெட்டட் லெவலிங் ஸ்டாஃப். செகண்ட் பார்ட் எங்கம்மா இருக்கு? வேணா கொஸ்டின் கம்மியாக தான் கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் மொத்தமாக 7 கொஸ்டின் தானே வந்தது. அதான் இது சாப்டர் வந்து ரொம்ப கம்மி. இதில் வேறு எதுவும் பண்ண முடியாதுன்றதுக்காக 7 தான் கேட்டிருக்கான். அதில் ஒரே ஒரு சம் தான் வந்து கேட்டிருக்கான். ஓகேவா?
சம்ஸும் எப்படி பண்ணணுன்றது நான் இப்போ சொல்லி கொடுத்துட்றேன். செகண்ட் பார்ட் எங்கே இருக்குது? மேபி சப்ஸ்டன்ஸ் பாரை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஓகேவா? சார் 124 செகண்ட் பார்ட். என்னம்மா எத்தனை 124 கொஸ்டின் நம்பரா? ஆமாம் சார். ஒன் 124லேருந்து பார்க்கலாம். அந்த கொஸ்டினுக்கும் இதுக்கும் பெருசாக வந்து வித்தியாசமே இல்லாத மாதிரி இருக்கும். The magnification of telescope in the tachyometer should be at least dash to dash diameter. இது பார்க்கல 20 to 30 diameters. ஒன்றும் நம்ம அந்த பிடிஎஃப்ல இந்த லைன் வரல. ஓகேவா? அதனால் இது இருக்கட்டும். 20 to 30. In the tachyometer, the horizontal distance d is measured. D which is equal to Ks plus C formula. பாருங்க, the additional lens provided in the telescope used for tachyometric surveying is known as analytic lens, convex lens. Additional இது பண்ணும் ஐபீஸ்க்கும் ஆப்ஜெக்ட் பீஸ்க்கும் நடுவில். The value of additive constant if analytical lens provided 0. சுற்றி சுற்றி எந்த லென்ஸ்லேயே வந்து நிற்கிறாங்கன்னு பாருங்க. அகைன் இங்கே ஒரு சம்மு. The intercept of vertical staff is observed 0.75 meter from the tachyometer. The horizontal distance between the tachyometer and staff. அதாவது உங்களுக்கு டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதில் இன்னொன்று புரிஞ்சுக்கணும். If we are using analytical lens அப்படின்னா என்ன? வெறும் KS மட்டும் கண்டுபிடிச்சா போதும். C வேண்டாம். C 0 ஆகிடும். அப்போ KS which is equal to distance. KSக்கான ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுலேயே நமக்கு தெரியும் Kக்கான வேல்யூ என்ன? 100. ஏன்னா அனாலிட்டிக்கல் லென்ஸ் யூஸ் பண்ணுறல. அப்போ Kக்கான வேல்யூ 100. Sக்கான வேல்யூ என்ன? given 0.75. அப்போ 100 into 0.75 இது என்ன? 75 கிடைக்கும். ஆப்ஷன் டி 75. இந்த கொஸ்டின் புரியுதா? ஈஸியாக இருக்கா? அந்த லென்ஸை யூஸ் பண்ணும்பொழுது டிஸ்டன்ஸ் என்ன தான். இங்கே பாருங்க, இது பாருங்க. இந்த ஃபிக்ஸடார் மெத்தட் த டாக்கியோமெட்ரிக் டிஸ்டன்ஸ் KS plus C அப்படின்ற ஃபார்முலாவை கேட்டாங்க. ஆனால் கேக்கான எக்ஸ்பிளனேஷன் F/I, Cக்கான எக்ஸ்பேண்ட் F plus D அதை போட்டுட்டு கேட்குறாங்க. ஓகே, அதை கொடுத்துட்டு கேட்குறாங்க. ஃபைன். வாட் இஸ் த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் டாக்கியோமெட்ரிக் சர்வே? டாக்கியோமெட்ரிக் சர்வேக்கான பேசிக் பிரின்சிபல் என்ன? ஐசோஸ்கேலஸ் ட்ரையாங்கிள், அதோடைய ப்ராப்பர்ட்டி. அது என்ன சார் ஐசோஸ்கேலஸ் ட்ரையாங்கிள்? வாட் இஸ் மீன் பை ஐசோஸ்கேலஸ் ட்ரையாங்கிள்? இரு சமபக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் பேஸை தவிர. இப்போ இதுக்கான ப்ராப்பர்ட்டி என்ன? ஹைட்டுக்கும் பேஸுக்கும் நான் ரேஷியோ எடுத்தேன்னா சேமாக இருக்கும். அவ்வளோதான் இதுக்கான ப்ராப்பர்ட்டி. மேலே அந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்டாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ஹைட்டுக்கும் இந்த பேஸுக்கும், இது ஹைட்டு இது பேஸு, h/b h/b இதெல்லாம் வந்து என்னென்னா கான்ஸ்டண்ட்டாக வந்து இருக்கும். the property of isosceles triangle is right answer. ஓகே, டாக்கியோமெட்ரிக் சர்வேக்கான இது. இங்கே பாருங்க, if the intercept on a vertical staff is observed 0.55 meter from the tachyometer, the horizontal distance between the tachyometer and staff region, analytical lens provided. இதில் மனசாச்சே இல்லாமல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. மேலே இப்போ தான் 2 கொஸ்டினுக்கு முன்னாடி பார்த்தோம். அங்கே 75ன்னு கொடுத்தா இங்கே 55 கொடுக்கலாம். 0.55 அனாலிட்டிக்கல் லென்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்? C0 K 100 K-ஓட எதை மல்டிப்ளை பண்ண? எஸ்ஸை மல்டிப்ளை பண்ணும். இது 0.55 மீட்டர். அப்போ டெஃபினட்டாக வந்து I இல்லை, இது வந்து எஸ். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. என்ன இது இன்டர்செப்ட்ன்ற வார்த்தை வருதே, அப்போ ஐயா இல்லை, ஸ்டாஃப் இன்டர்செப்ட் எஸ் இது. ஓகேவா? ஐன்றது ஸ்டடியா இன்டர்வல். அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. ஐன்றது ஸ்டடியா இன்டர்வல், அது வேற இது வேற. அப்போ இது ஸ்டாஃப் இன்டர்செப்ட் எஸ்.
அப்போ பாருங்கள் 100ஓட எஸ்ஸை மல்டிப்ளை பண்ணுறேன், அதாவது 0.55 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 55 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி 75, இப்போ 55. அப்போ புரிஞ்சுக்கோங்க, கொஸ்டின் லெவல் இதுதான். இங்கே பாருங்கள், a tachyometer the telescope must be having magnification of 30 diameter. இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் 20 to 30 அப்படின்றது ரைட் ஆன்சர். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, 13 கொடுக்குறாங்க, அப்போ இது ரைட்டு. the to read the staff accurately the large distance, எப்போ மேக்னிஃபிகேஷன்ஸ் 20 to 30 இருக்கோ அப்போ அக்யூரசி லெவல் அதிகமாக இருக்கும். வாட் இஸ் மீன் பை மேக்னிஃபிகேஷன்ஸ்? மேக்னிஃபிகேஷன்ஸ் லென்ஸ் பார்க்கும்போது, மிரர் பார்க்கும்போது நான் சொல்லி கொடுத்துருப்பேன். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒரு பொருளை எந்த அளவு பெருசுப்படுத்தி காட்டுது, அதான் வந்து மேக்னிஃபிகேஷன்ஸ். அதை பல்வேறு விதங்களில் நம்ம வந்து சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு மிரருக்கான மேக்னிஃபிகேஷன் நீங்கள் பார்க்கணுன்னா, நீங்கள் மிரருக்கு முன்னாடி நீங்கள் நிற்கிறீங்க, உங்களுக்கும் அந்த கண்ணாடிக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ். ஓகே, தென் கண்ணாடிக்குள்ளே நீங்கள் தெரிவிங்க இல்லையா, அப்போ உங்களுக்கும் அந்த கண்ணாடிக்குள்ளே இருக்கிற உங்களுக்கும் இடையில என்ன டிஸ்டன்ஸ், அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாம். இல்லை உங்கள் ஹைட்டுக்கும் அந்த ஹைட்டுக்கும் இடையில கம்பேர் பண்ணலாம். மேக்னிஃபிகேஷன்ஸ் இஸ் நத்திங் பட் உருப்பெருக்கம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். எத்தனை மடங்கு பெருகி நிற்குது. அப்போ மேக்னிஃபிகேஷன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா அக்யூரசி நல்லா இருக்கும், அதுதான் வந்து இதுக்கான அர்த்தம். ஓகே, அடுத்து இங்கே பாருங்க, அகெயின் ஏரியா பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க. பிரிசமைடல் ஃபார்முலா, கான்டோரிங் எல்லாம். ஆனால் இதில் வந்து என்னால் ஒன்று சொல்ல முடியுது, டாக்கியோமெட்ரிக்கில் டோட்டலாக 20 கொஸ்டின் நான் கேட்கல. அவங்க என்ன பண்ணுறாங்க, 20 கொஸ்டின் கம்மி பண்ணுறாங்க, 16 கொஸ்டின் 17 கொஸ்டின் அந்த ரேஞ்சுக்கு வராங்க. எஸ், இது வந்து லெவலிங். ஒரு 16 கொஸ்டின் 17 கொஸ்டின் அந்த ரேஞ்சுக்கு வராங்க. இப்போ இதில் ஒரே ஒரு சம் மட்டும் கொஞ்சம் ஹை லெவலாக இருந்தது. அதே போல் மேக்னிஃபிகேஷன் அப்படின்றது நம்ம வந்து பார்க்கல. இது ரெண்டுத்தை தவிர்த்து மீ எல்லாமே ஈஸி தான். கிளாஸ் எடுக்கும்போதே இதுதாங்க பிரின்சிபல். நம்ம இந்த அப்பெக்ஸ் டிஸ்டன்ஸுக்கும் இந்த பேஸுக்கும் இடையில நம்ம ரேசியை பார்ப்போம். இந்த அப்பெக்ஸும் இந்த பேஸுக்கும் ரேசியை பார்ப்போம். இந்த ரெண்டுமே ஒன்று தான். அந்த ரேசியோ கான்ஸ்டன்ட். இது ஐசோஸ்கேலஸ் ட்ரையாங்கிளுக்கான ப்ராப்பர்ட்டி. அதை நான் எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தேன்னா இன்னும் சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் டாக்கியோமீட்டர். இப்போ ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. அப்போ டாக்கியோமீட்டர்லேருந்து அதிகபட்சம் இப்படி ஈஸியாக தான் கேட்க போகிறாங்க. இப்போ இங்கே வாங்க, இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு சம்மா பார்த்தாலே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இருங்க, டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறது இதுலேயும் அந்த சம் பார்த்துருக்கோம். இது சால்வ் பண்ணுங்க. மல்டிப்ளேயிங் அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் கொடுத்தாச்சு. மல்டிப்ளேயிங் 100 அடிட்டிவ் 0.5. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஸ்டேஷன் ஃப்ரம் த இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் இட்ஸ் எலிவேஷன்ஸ் இஃப் த பாட்டம், மிடில் அண்ட் டாப் ரீடிங், கீழே இருக்கிற ரீடிங், மிடில் ரீடிங், பாட்டம் டாப் ரீடிங் கொடுக்குறாங்க. கீழே இருக்கிறது 0.75, மேலே இருக்கிறது 2.25. இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் ஐ interval, study interval. When the collimation of line is horizontal, the height of instrument is 100. ஓகேவா? அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பாருங்க. height of instrument 100. அவங்க they are asking distance தான் வந்து கேட்குறாங்க. KS plus C, சியும் தெரியும் கேவும் தெரியும். ஐ நீட் எஸ்ஸை போட்டு சப்ஸ்டியூட் பண்ண. இல்லைம்மா, இது வந்து என்னன்னா ரீடிங், ஸ்டாஃப் ரீடிங்கே கொடுத்துட்டாங்க. ஐ இல்லை, ஸ்டடி இன்டர்வல் இல்லை, ஸ்டாஃப் இன்டர்செப்ட். இது எஸ் இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற 3 ரீடிங் சொல்லிட்டு இது கொடுக்குறாங்க இல்லையா, இது வந்து என்னன்னா லெவலிங் ஸ்டாஃப்ல இருக்கிற 3 ரீடிங், ஏ கீழே பி நடுவில் இருக்கிறது, டாப் பாட்டம் மிடில் இப்படி ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. லெவலிங் ஸ்டாஃப்ல இருக்கக்கூடிய 3 ரீடிங், அதில் டாப் அண்ட் பாட்டம்க்கு இடையில இருக்கக்கூடிய ரீடிங் வேல்யூ என்னன்னா 0.75 to 2.25. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் வந்து 1.5 கிடைக்கும். அதுதான், இதெல்லாம் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். வந்துச்சான்னு எனக்கு பார்த்து சொல்லுங்கள் குயிக்காக.
ஆன்சர் வந்ததா? எஸ் சார். எலிவேஷன் எப்படி சார் போடுறது? எலிவேஷன் கேட்டிருக்காங்க. எஸ் சார். கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் இட்ஸ் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க சார் 3rd லைன்ல. Find the distance from the state. அப்போ இருங்க, இதில் எக்ஸ்ட்ரா ஃபார்முலா இருக்கும், எலிவேஷனுக்கான ஃபார்முலா இருக்கும். அதில் பிபிடியில் வந்து ஃபஸ்ட்டு கேஸ்க்கு எலிவேஷன் ஃபார்முலா இல்லை. இப்போ இதில் எலிவேஷனுக்கான ஃபார்முலா இருக்கா? எஸ். ஒன்றும் இல்லைம்மா, நம்ம லெவலிங்கில் பண்ணோம்ல அதே தான். we know that height of instrument தெரியுது, அவனே கொடுத்துட்டான். உங்களுக்கு சென்டர் ரீடிங் இருக்குல்ல, சென்டர் ரீடிங் தான் ஹைட்டு. நம்ம லெவலிங்கில் என்ன பண்ணுவோம், இந்த கிராஸ் ஆர்டரில் சென்டர் ரீடிங் காட்டுறது தான் ஹைட்டு. அப்போ ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைக்குது ஃபுல்லாக. ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மைனஸ் இது இன்டர்மீடியட் சைடாக இருக்கலாம், ஃபோர் சைடாக இருக்கலாம், வாட் எவர். இப்போ ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மைனஸ் திஸ் வேல்யூ, அதை போட்டால் உங்களுக்கு இந்த பாயிண்ட்டுக்கான ஆர்எல் கிடைக்கும். எலிவேஷன் நத்திங் பட் ஆர்எல் ஆஃப் த ஸ்டாஃப், லெவலிங் ஸ்டாஃப்க்கான ஆர்எல். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் என்ன, அரௌண்ட் வந்து 1.5ன்றது சென்டர் பாயிண்ட். உங்களுடைய ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன, 100. அப்போ பாருங்கள், ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் 100, சென்டர் பாயிண்ட் 1.5 கொடுத்துருக்காங்க பாருங்கள். 100 மைனஸ் 1.5 பண்ணிங்கன்னா 98.5. வெரி குட். புரியுதா? கேட்க வாய்ப்புகள் இருக்குது, ஈஸியாக இருக்கா? லெவலிங்கில் என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கே. அங்கே தான் எலிவேஷனுக்கு ஃபார்முலா வந்து டஃப்பு. எப்படி டஃப்பு? ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளஸ் வி மைனஸ் ஹெச், ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மைனஸ் வி மைனஸ் ஹெச். விக்கான ஃபார்முலா என்ன, கேஎஸ் சைன் 2θ/2 ப்ளஸ் சி சைன் θவா சம்திங், அது மாதிரி ஒரு ஃபார்முலா. எதுக்கு நான் சொல்கிறேன், அந்த பிபிடியில் பார்த்தோம் இல்லையா, அந்த 2 கேஸ். ஓகேவா? அப்படிலாம் இங்கே எதுவும் கேட்கல. ஓகே, இங்கே ட்ரை பண்ணுங்கள். அடிட்டிவ் மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட்டை கொடுத்துட்டு வேல்யூ 3 ரீடிங்க்கான வேல்யூ கொடுத்துட்றாங்க. பேக் சைட் ரீடிங் அண்ட் ஆர்எல் ஆஃப் பெஞ்ச் மார்க் கொடுத்துட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. இது ட்ரை பண்ணலாம், பண்ணுங்க. பண்ணுங்க குயிக்கா. இது பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது வந்து பேசிக் ஃபார்முலா தான். இது பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வாங்க, லைன் ஆஃப் சைட் இன்க்ளைன்ட், ஆன்சர்லாம் பார்க்கக்கூடாது. இந்த லைன் ஆஃப் சைட் இன்க்ளைண்டை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அங்கே பார்த்து அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சு போட்டாலும் ஓகே, இல்லை அப்படியே பண்ணிங்கனாலும் ஓகே தான். இங்கே பாருங்கள், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் செட்டப் ஸ்டேஷன் A, stop at B when the telescope is inclined at the angle of depression 10 degree to the horizontal. அப்போ நீங்கள் இது ஹரிசாண்டல்னா நீங்கள் கீழே பார்க்குறீங்க 10 டிகிரி, ஓகேவா? 10 டிகிரி. சரி, ஓகே. இந்த ஸ்டாப் ரீடிங் ரொம்ப பிளரா தெரியுது. உங்களுக்கு மட்டுமே இல்லை, எல்லாருக்குமே வா? உங்களுக்கு மட்டுமா எல்லாருக்குமே வா? தெரியல சார், எனக்கு மட்டும் ரொம்ப கிளியரா இருக்கு சார். கிளியரா தான் இருக்கு. அப்ப இன்டர்நெட் அப்போ blur-ஆ தெரியுது. புரியல. இல்ல சார், எனக்கும் அப்பப்போ blur-ஆ தெரியுது சார். இன்டர்நெட் ஸ்பீடு உங்களுக்கோ இல்லை எனக்கோ கம்மியாச்சுன்னா அப்படி ஆகும். எனக்கு வந்து சிஸ்டம்க்கான இன்டர்நெட் ஸ்பீடு நல்லா தான் இருக்குது.
மேபி உங்களுக்கான இன்டர்நெட் ஸ்பீடு கம்மியாச்சுன்னா இப்படி ஆகும். ஓகேவா? அப்பப்போ பிளர் ஆகும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஜூம் இன் பண்ணிடுறேன். இதுக்கு நான் ஹிண்ட்லாம் நான் கொடுக்க மாட்டேன். ஓகே, கீழே டிப்ரெஷனில் இருக்குது, 10 டிகிரி பார்க்குறீங்க. உங்களுக்கு 3 ரீடிங் வந்து தெரியுது. ஓகேவா? 2.6, 1.8, 1. இதில் உங்களுக்கு எஸ் வேணும் அப்படின்னா 2.6 - 1 போட்டுக்கலாம். ஓகேவா? என்ன கேட்குறாங்க? கால்குலேட் தி ஆர்எல் ஆஃப் பி. இந்த லெவலிங் ஸ்டாஃப் இருக்கு இல்லையா கீழே, அந்த லெவலிங் ஸ்டாஃப்க்கு கீழே அந்த பி இருக்குல்ல, அந்த பாயிண்ட் வந்து வேணும் அப்படின்றது கேட்குறாங்க. அந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ, ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸும் கேட்குறாங்க, ஆர்எலும் கேட்குறாங்க. ஓகேவா? த ஸ்டாஃப் ரீடிங் டேக்கன் ஆன் ஏ பெஞ்ச் மார்க் 400, பெஞ்ச் மார்க் 400, ஸ்டாஃப் ரீடிங் 1.25. அப்படின்னா என்ன? 400 அப்படின்றது பெஞ்ச் மார்க். ஓகே, 1.25ன்றது பேக் சைட் ரீடிங். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைக்கும். அடிட்டிவ் மல்டிப்ளேயிங் கான்ஸ்டன்ட் ரெண்டுத்தையும் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் கொடுத்தாச்சு, மல்டிப்ளேயிங் கான்ஸ்டன்ட் வந்து கொடுத்தாச்சு. ஓகேவா? பேஸ்ட் ஆன் திஸ், இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் போடணும். நான் இந்த பிபிடி போயிடுறேன். இந்த பிபிடியில் இந்த இடத்த நீங்கள் வந்து பார்க்குறீங்க. டிப்ரெஷனுக்கோ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸுக்கோ வெர்டிக்கல் டிஸ்டன்ஸுக்கோ ஃபார்முலா சேஞ்ச் ஆகலை. கேஎஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சி காஸ் தீட்டா. தீட்டா தான் 10 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க, நோ இஷ்யூ. கேக்கான வேல்யூ சிக்கான வேல்யூ ஃபைனலாக கொடுத்துட்டாங்க, அது பிரச்சனை இல்லை. எஸ்ஸுக்கான வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? 3 ரீடிங் இருக்குது பாருங்கள், 3 ஸ்டாஃப் ரீடிங், அதில் டாப் அண்ட் பாட்டம் கழிக்கணும். அப்போ உங்களுக்கு டி கிடைக்கும். ஓகேவா? இது என்ன? டிப்ரெஷனுங்க. எஸ், இது வந்து டிப்ரெஷன், டிப்ரெஷனுக்காக இது. ஓகேவா? அதில் வெர்டிக்கல் பாருங்கள், கேஎஸ் சைன் 2θ/2 சி சைன் தீட்டா. இதில் உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா, ஆர்எல் வேணும் அப்படின்னா, உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் 400 + 1 பாயிண்ட் இருந்ததுல, அது ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். வி, வி என்ன இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களே, கேஎஸ் சைன் 2θ, இதுதான் வந்து வி. அதை மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணிவிட்டு ஹெச்சையும் மைனஸ் பண்ணுங்க. ஹெச் என்ன? ஹெச் என்ன? ஹெச் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹெச் 1.250. ஹெச் இஸ் நத்திங் பட், இங்கே தெரியுதா ஹெச்? திஸ் ஒன் இஸ் ஹெச். உங்களுடைய அந்த சென்டர் பாயிண்ட் எங்கே காட்டுதோ அதுதான் வந்து ஹெச். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச். $1.25. இது பேக் சைடு ஹெச் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு ஹெச் கொடுக்கக்கூடாது, பேக் சைடு இல்லை. இப்போ 1.8 தான் ஹெச் உங்களுக்கு. 1.8 தான் ஹெச். அவன் என்ன பண்ணியிருக்கான்றதை நான் பார்த்துக்கிறேன். தேர் கன்ஃபியூசிங். எஸ், 1.8 தான் போட்டிருக்காங்க. தெரியுதா? நான் இதை மட்டும் காட்டிடுறேன். 400 + 1.25 இருக்குல்ல, இவன் வந்து ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட், உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான ஹைட்டு, ப்ளஸ் -28.67 இருக்குல்ல, இது விக்கான ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண கிடைக்கிறது தான் -28 பாயிண்ட். மைனஸ் ஹெச்சா? ஹெச்ன்றது என்ன? இந்த இமேஜில் பாருங்கள், ஹெச்ன்றது என்ன? ஹெச் இஸ் நத்திங் பட், உங்கள் லெவலிங் ஸ்டாஃபில் மிட் பாயிண்ட் எங்கே இருக்கோ அதான் வந்து ஹெச். மிட் பாயிண்ட் வரையும் இருக்கக்கூடிய ரீடிங் தான் ஹெச். அப்போ மிட் பாயிண்ட்டுக்கான ரீடிங் என்ன? இங்கே கொடுத்துருக்காங்க 3 ரீடிங்கில். மிட் பாயிண்ட்டுக்கான ரீடிங் என்ன? இங்கே இருக்குது பாருங்கள், 1.835. அப்போ அந்த 1.835 நீங்கள் வந்து மைனஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் ஃபைனலி யூ வில் கெட் திஸ் ஆன்சர். சரி, ஆர்எல் நான் சொல்லிட்டேன், பட் மற்ற எல்லாத்தையும் நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே, எனக்கு 2 மினிட்ஸ் பிரேக் வேணும். ஓகே, குயிக்காக பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் வந்துதா? வந்துதா? ஃபார்முலா டாப் ஆஃப் மைண்டில் இருக்கணும். கேஎஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் சி பிராக்கெட்டுக்கு வெளியே காஸ் தீட்டா, கேஎஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் சி பிராக்கெட்டுக்கு வெளியே சைன் தீட்டா. அவ்வளோதான். வெர்டிக்கலுக்கு வெளியே சைன் தீட்டா, ஹரிசாண்டலுக்கு வெளியே காஸ் தீட்டா, கேஎஸ் காஸ் தீட்டா உள்ள, வெளியே காஸ், உள்ளேயும் காஸ் தீட்டா வெளியும் காஸ் தீட்டா. அப்படியே ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கணும்.
டான்ஜென்ஷியல் மெத்தட் இனிமே தான் வரப்போகுது. ஓகேவா? அது டான்ஜென்ஷியல் மெத்தட்லேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின். ஆன்சர் வந்துதா? அது வந்துருச்சு அப்படின்னா எஸ் ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா இந்த சமம் கையோடு போட்டுருங்க. இஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் செட் அப் அட் a station A, the staff is held at point B, the multiplying additive constant under 0.495, find the distance of the station B from the instrument station A. distance கேட்குறாங்க. distance என்ன? A S cos theta plus C, வெளியே ஒரு cos theta முடிஞ்சிச்சு. ஓகேவா? அடுத்தது when the telescope is inclined at the angle of elevation, theta வந்து என்ன? 7 degree. ஓகே, to the horizontal, right? ஹரிசாண்டலுக்கு 7 degree. ஓகே, ரைட். the bottom, middle and top 3 ரீடிங் என்ன கொடுக்குறாங்க? இந்த 3 ரீடிங் எதுக்கு? எஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக. சரி, ரைட்டு. if the staff reading taken at benchmark of reduce level, benchmark of reduce level கொடுத்து பேக் சைடு கொடுக்குறாங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? 286யும் 1.65 ஆட் பண்ணால் உங்கள் ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைக்கும். இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா எலிவேஷன்ஸ்லாம் வந்து கேட்கல. அவங்க என்ன கேட்குறாங்க? ஜஸ்ட் தே ஆர் ஆஸ்கிங் த டிஸ்டன்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க. எலிவேஷன்லாம் கூட கேட்கலன்னு நினைக்கிறேன். டிஸ்டன்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க. எலிவேஷன்ஸ் கேட்கல, அந்த ஆர்எல் கேட்கல. ரைட்டா? find the distance of station B from the station A. எலிவேஷன் கேட்குறாங்க. அண்ட் தென் எலிவேஷன்ஸ் ஆல்சோ எலிவேஷன் கேட்குறாங்க. ஓகே, எலிவேஷன் கேட்குறாங்க. when the telescope is inclined at the angle of elevation 7 degree to the horizontal, இல்லை ஒரே ஒரு தவறு மட்டும் இருக்கு. டிப்ரெஷன் அவங்க டைரக்டா கொடுத்துட்டாங்கம்மா. கீழே தான் பார்க்கறேன்றது இங்க கொடுத்துட்டாங்க. இங்க டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையே இல்லை. தெரியுதா? 7 டிகிரி டிப்ரெஷன் இல்லை, அதுக்கு பதிலாக எலிவேஷன் கொடுத்துட்டாங்க. புரியுதா? அது கீழே பார்க்குறாங்க, இங்க அதை கீழே 10 டிகிரி பார்க்குறாங்க, இங்க மேலே 7 டிகிரி பார்க்குறாங்க. கீழே பார்த்தாலும் மேலே பார்த்தாலும் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸும் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலாவும் ஒன்று தான். ஒன்று தான் மாறும். எது? ஆர்எல். கீழே பார்க்கும்போது என்ன ஆகுது? ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மைனஸ் வி மைனஸ் ஹெச். மேலே பார்க்கும்போது என்ன ஆகுது? ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளஸ் வி மைனஸ் ஹெச். ஓகேவா? யோர் டைம் ஸ்டார்ட் நான் குயிக்காக முடிங்க ப்ளீஸ். குயிக்காக முடிங்க. நம்ம இன்னும் டான்ஜென்ஷியல் மெத்தட் பார்க்க வேண்டியது இருக்குது. அதை பார்த்து முடிச்சிட்டோன்னா எல்லாம் முடிஞ்சிடும். ஓகே, சீக்கிரம். எஸ், ரிப்பீட். டிஸ்டன்ஸ் 46.49 மீட்டர். 49 மீட்டர். எல்லாருக்கும் வந்ததாம்மா டிஸ்டன்ஸ்? பாக்கியா, திலகா, ஜமுனா, விஜய், பி வந்து 5.2 மீட்டர். ஓகே. ஆர்எல் வந்து 292.76 மீட்டர்ஸ். எல்லாருக்கும் ஆன்சர் வந்ததா? எத்தனை பேருக்கு இன்னும் கான்செப்ட் புரியல? நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அடுத்தது நான் மூவ் ஆன் பண்ண முடியும். எல்லாருக்கும் கான்செப்ட் புரிஞ்சுதா? போட்டுட்டு தான் இருக்கீங்களா? டான்ஜென்ஷியல் மெத்தட் ஆஃப் டாக்கியோமீட்டர் ரெண்டு ரீடிங்காக எடுப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா 2 ரீடிங். இது நான் சொல்லலை, இதை நான் பண்ணிட்டேன். ஏன்னா உங்கள் டிப்ளமோ புக்லேயும் அது இந்த கேஸ் இல்லை. இந்த கேஸ் என்னன்னா, இந்த லைன் ஆஃப் சைட் இஸ் இன்க்ளைன்ட். உங்கள் லெவலிங் ஸ்டாஃப் வந்து இந்த இன்க்ளைண்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. இதான் வந்து இந்த கேஸ். இப்போ இதுக்கு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எல் காஸ் தீட்டா எச் சைன்.
தென் ஃபர்தரா எல் இருக்குல்ல, எல் கேஎஸ் ப்ளஸ் சொல்கிறாங்க. ஓகே, அவ்வளோதான். ஃபார்முலா இதுதான். டிஸ்டன்ஸ் சிம்பிளி எல் காஸ் தீட்டான்னு முடியல. எச் சைன் தீட்டாவும் ஆட் ஆகுது. அது ஏன் சார் ஆட் ஆகுது அப்படின்றது நீங்கள் இந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு வந்து இமேஜ் பார்த்தா தெரியும். இங்கே பாருங்க, உங்களுடைய லெவலிங் ஸ்டாப் இப்படி ஸோ தட் 90 டிகிரி இருக்க மாதிரி இதுக்கு பேர் ஹைட்டு, இன்க்ளைன்ட் ஹைட்டு. இதை இப்படி மாற்றினீங்க, அதாவது இன்க்ளைன் ஹைட்டு இது இப்படி மாற்றுறீங்க, இது டீட்டான்னு வச்சு இப்படி மாற்றுறீங்கன்னா அது ஹெச் காஸ் டீட்டா. ஆப்போசிட்டில் இப்படி மாற்றுறீங்கன்னா ஹெச் சைன் டீட்டா. அதான் இங்கே கொடுத்துருக்கேன், ஹெச் சைன் டீட்டா. கொஸ்டின் என்ன, உங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் லெவலிங் ஸ்டாஃபுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ். ஆனால் இந்த இன்க்ளைண்டாக பார்க்குற இந்த டிஸ்டன்ஸ் எல்லுன்னு வச்சுக்கோங்க, கேபிட்டல் எல். இதை காஸ்டிட்டாவாக மாற்றுறீங்கன்னா என்ன தெரியுமா கிடைக்கும்? இது எங்கே போய் பார்க்குது? இந்த பாயிண்ட்டை போய் அடிக்குது. இன்க்ளைண்டாக வச்ச லெவலிங் ஸ்டாஃபில் இந்த பாயிண்ட்டை போய் அடிக்குது. இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஹரிசாண்டலாக ரிசால்வ் பண்ணுறீங்கன்னா இதுதான் தெரியும், எல் காஸ்டிட்டா. சரியில்லை, தப்பு. தப்பு இல்லை, சரி. இது தப்பு இல்லை, இது தெரியறது தப்பு இல்லை. நீங்கள் வெர்டிக்கலாக பிடிச்சாலும் இதான், இன்க்ளைண்டாக பிடிச்சாலும் இதான். ஆனால் கொஸ்டின் என்ன, உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் உங்கள் லெவலிங் ஸ்டாஃபுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ். நான் ஆனால் லெவலிங் ஸ்டாஃப் இப்படியா நான் பிடிக்கிறேன், இப்படியா பிடிக்கிறேன்? இல்லை, லெவலிங் ஸ்டாஃப் இப்படி பிடிக்கிறேன், இப்படி பிடிக்கிறேன். அப்போ இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப் இருக்குல்ல, இதை ஆட் பண்ணணும். ஏன்னா நான் இப்படி சைடாக பிடிக்கல, அப்போ எங்கேருந்து பிடிக்கிறோம் அது வேணும்ல, அப்போ இதை ஆட் பண்ணணும். அதுதான் நான் சொன்னேன். இன்க்ளைண்டாக இருக்கிறது ஹெச்னா எப்படி மாற்றுறேன், ஹெச் காஸ் டீட்டா, இப்படி இருக்கிறேன் ஹெச் சைன் டீட்டா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்கே வாங்க, எல் காஸ் டீட்டா அப்படின்றது இன்க்ளைண்டாக இருக்கும்போது இங்கே பட்டு இப்படி கீழே வருதுல, இது எல் காஸ் டீட்டா. ப்ளஸ் ஹெச்ன்றது என்ன, இது இன்க்ளைண்ட் ஹெச். இது இப்படி மாற்றினா ஹெச் காஸ் டீட்டா, இது இப்படி வச்சா ஹெச் சைன் டீட்டா. ஐ நீட் என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் இந்த ஸ்டாஃப்க்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ். அப்போ வேணா எல் காஸ் டீட்டா, ஹெச் சைன் டீட்டா. அதான் இங்கே போட்டேன். ஓகே, எல்லாம் என்ன, கேஎஸ் காஸ் டீட்டான்னு இருந்ததே சார், கேஎஸ் காஸ் டீட்டா இருந்ததே. எஸ், கேஎஸ் காஸ் டீட்டா பிளஸ் சின்னு இருந்தது இல்லையா? இங்க பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் என்ன, கேஎஸ் காஸ் டீட்டா பிளஸ் சி, ரைட்? கேஎஸ் காஸ் டீட்டா பிளஸ் சி தான் வந்து எல். இப்போ இங்க என்ன ஆகுதுன்னா, கேஎஸ்லையும் காஸ் டீட்டா இருக்கு, சிலையும் காஸ் டீட்டா இருக்கு. அது இங்க பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதனால தான் கேஎஸ் பிளஸ் சி காஸ் டீட்டா, எல் காஸ் டீட்டா இருக்குல்ல, ஏஎஸ் பிளஸ் சி இந்த காஸ் டீட்டா அப்படியே இருக்கு. ஓகேவா? ரெண்டுத்துக்கும் கம்பேரிசன் நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. எல் காஸ் டீட்டாவா மாறப்போகுது. ஐ வாண்ட் எல்னா கேஎஸ் காஸ் டீட்டா பிளஸ் சி, வெளியே ஒரு காஸ் டீட்டா இருந்தது. ஓகேவா? அப்போ கேஎஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் சி காஸ் டீட்டா.
நோ சேஞ்ச், ரைட்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் எல், எல் இப்படி மாற்றுறேன். அப்போ எல் காஸ் தீட்டா, தென் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா கேப் கிடைக்குது, அது ஹெச் சைன் தீட்டான்னு நான் சொல்கிறேன். தென் இந்த எல் இருக்குல்ல, இந்த எல்லில் சிம்பிளி கேஎஸ் ப்ளஸ் போடுங்க. எஸ் காஸ் தீட்டா வேண்டாம், நான் ஃபஸ்ட்டு தப்பாக சொல்கிறேன். இந்த காஸ் தீட்டா வேணாம், வெளியே இந்த காஸ் தீட்டா இருக்குல்ல அதை அப்படியே வைங்க. ப்ளஸ் ஹெச் சைன் தீட்டா. இப்போ இந்த காஸ் தீட்டா உள்ளே கொண்டுட்டு போங்க. கேஎஸ் காஸ் தீட்டா சி காஸ் தீட்டா ப்ளஸ் ஹெச் சைன் தீட்டா. ஓகே, இந்த ஃபார்முலா அப்படியே மக்கப் பண்ணுங்க போதும். கேஎஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் சி காஸ் தீட்டா ப்ளஸ் ஹெச் சைன் தீட்டா. இப்போ வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வேணும்னா எல் சைன் தீட்டா சிம்பிள். எல் என்ன? கேஎஸ் ப்ளஸ் சி, அவ்வளோதான். கேஎஸ் சைன் தீட்டா ப்ளஸ் சி சைன் தீட்டா, அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி நான் இங்கே when the line of sight is inclined but staff held vertical, அது மேபி எலிவேஷனாக இருக்கட்டும் டிப்ரெஷனாக இருக்கட்டும், எலிவேஷன் இருந்தாலும் டிப்ரெஷன் இருந்தாலும் டிஸ்டன்ஸ் ஒன்று தான். கேஎஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் சி, வெளியே ஒரு காஸ் தீட்டா. இதை சிம்பிளிஃபை பண்ணால் கேஎஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சி காஸ் தீட்டா. வெர்டிக்கல் வேணும்னா கேஎஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் சி, வெளியே ஒரு சைன் தீட்டா. இதை சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா கேஎஸ் காஸ் தீட்டா டு சைன் தீட்டா, நத்திங் பட் சைன் 2 தீட்டாவா, சைன் 2 தீட்டா பை 2. எஸ், சைன் 2 தீட்டா பை 2, வெளியே சி சைன் தீட்டா. எலிவேஷன் மேலே பார்க்குறதா இருந்தால் ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளஸ் வி மைனஸ் ஹெச். டிப்ரெஷன் கீழே பார்க்குறதா இருந்தால் ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மைனஸ் வி மைனஸ் ஹெச், அவ்வளோதான். இப்போ இங்கே வரேன். when the line of sight is inclined but your staff held normal to the line of sight, லைன் ஆஃப் சைட்டுக்கு இது வந்து என்ன பர்பெண்டிகுலராக இருக்குது, அப்போ கொஞ்சம் சாஞ்சிருக்கு. இவன் இப்படி வெர்டிக்கலாக இருந்தால் இவன் கொஞ்சம் சாஞ்சிருக்கான். அப்போ இதுலேருந்து கொஞ்சம் பேசிக்காக நான் ஒன்று சொன்னேன், இதை ஹரிசாண்டலாக ரிசால்வ் பண்ணால் எல் காஸ் தீட்டா, இந்த எக்ஸ்ட்ரா கேப்பு ஹெச் சைன் தீட்டா, எல் காஸ் தீட்டா ஹெச் சைன் தீட்டா, இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ். எல்லுக்கு பதிலாக கேஎஸ் ப்ளஸ் சி காஸ் தீட்டா ப்ளஸ் ஹெச் சைன் தீட்டா, நோ சேஞ்ச். கேஎஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் சி காஸ் தீட்டா ப்ளஸ் ஹெச் சைன் தீட்டா, இதுதான் டிஸ்டன்ஸ். இஃப் ஐ வாண்ட் வெர்டிக்கல் வேணும் அப்படின்னா கேஎஸ் ப்ளஸ் சி சைன் தீட்டா மட்டும் போட்டால் போதும், ஹெச்லாம் வராது, இது மட்டும் போட்டால் போதும். இங்கே எல்லுனா கேஎஸ் ப்ளஸ் சி, இங்கே எல்லுனா கேஎஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் சி, வித்தியாசம் புரியும். ஸ்டாஃப் ஹெல்ட் வெர்டிக்கல்னா இந்த கேஸ், ஸ்டாஃப் ஹெல்ட் நார்மல் டு தி லைன் ஆஃப் சைட் இந்த கேஸ். ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். பார்த்தாச்சு, ஓரளவு பார்த்தாச்சு. எல்லாரும் தூங்குற நேரத்தில் நம்ம முடிச்சுன்னு இருக்கோம். பார்க்கலாம் யாருக்கு இன்னும் நல்லா தூக்கம் வருது. யாருக்கா தூக்கம் வருதா? யாருக்கா தூக்கம் வருதா? இந்த கேஸ் புரியாமல் இருக்கா? ஓகே, இப்போ இதில் ஆரல் மட்டும் நான் சொல்லிட்டேன். ஆரல் மட்டும் நமக்கு என்ன வேணும்? பாயிண்ட்டுக்கான பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டுக்கான போன கேஸில் என்ன ஹைட் ஆஃப் வெர்டிக்கல் பாயிண்ட்டை கூட்டி ஹரிசாண்டலில் கம்மி பண்ணோம், அதே தான் பண்ணோம். இப்போ லைன் ஆஃப் சைட் இது, வெர்டிக்கல் பாயிண்ட் இது, ஆட் பண்ணுங்கள். ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் வெர்டிக்கல் பாயிண்ட் ஆட் பண்ணியாச்சு, பண்ணால் இது வரையும் கிடைக்குது. இதுலேருந்து இந்த இது வந்து வேணும். போன கேஸ் வந்து பார்த்தா உங்கள் லெவலிங் ஸ்டாஃபே வந்து இப்படி அழகாக வெர்டிக்கலாக தான் பிடிச்சிங்க. பட் இந்த கேஸ் இன்க்ளைண்டாக பிடிக்கிறீங்க இல்லையா, அதனால் இந்த இன்க்ளினேஷனை நீங்கள் ரிசால்வ் பண்ணணும். அதை தான் நான் படித்து சொன்னேன். ஹெச் காஸ் தீட்டா எக்ஸ்ட்ரா கேப் ஹெச் சைன் தீட்டான்னு.
அப்போ இந்த ஹைட்டுன்றது எச் காஸ் தீட்டா, அதை தான் கழிக்கணும். வெறும் எச் இல்லை, எச் காஸ் தீட்டா. இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலா பாருங்கள் புரியும். இந்த ஃபார்முலா ஸோ ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளஸ் வி மைனஸ் எச் காஸ் தீட்டா. ஓகே, எலிவேஷன் பார்த்தது போல் டிப்ரெஷன்லேயும் ஃபார்முலா ஏதாவது சேஞ்ச் ஆகுதா அப்படின்னா ஃபார்முலா சேஞ்ச் ஆகலை. ஒன்று, ஃபார்முலாவில் ஒரே ஒரு இடம் தான் வந்து மாறி இருக்கு. என்ன மாறி இருக்குன்னா இந்த இடம் மாறி இருக்கு. இப்படி கீழே பார்க்கும்போது இதுக்கேற்ற மாதிரி 90 டிகிரி பிடிக்கணுன்றதுக்காக நான் இப்படி பிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் மேலே பார்த்தீங்கன்றதுனால நான் இப்படி பிடிச்சேன், கீழே பார்த்ததுனால நான் இப்படி பிடிக்கிறேன். இப்படி பிடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பிடிக்கும்போது என்ன ஆகும், நான் சென்டர் பாயிண்ட் எங்கேயோ ஒன்று அடிக்குதுல, அது வரையும் நான் கீழே வந்து போட்டுருவேன். எது எல் காஸ் தீட்டான்னு. ஆனால் அது வரையும் இல்லை, இன்ஸ்ட்ருமெண்ட் கொஞ்சம் உள்ளே வாங்குது. உள்ளே இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா கேப்பு உள்ளே இருக்கு இல்லையா, அதை கழிக்கணும். ஏன்னா டிஸ்டன்ஸுன்றது உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் உங்கள் லெவலிங் ஸ்டாஃபுக்கும் இடையில இருக்கிறது தான் வந்து டிஸ்டன்ஸ். ஓகேவா? அப்போ உள்ளே இருக்கிறது கழிக்கணும். இப்போ போன கேஸில் ப்ளஸ்னா இந்த கேஸில் இது மைனஸ் எச் சைன் தீட்டா, அவ்வளோதான், ஒரே ஒரு சேஞ்சிங்க. அப்போ கேஎஸ் ப்ளஸ் சி காஸ் தீட்டா மைனஸ் எச் சைன் தீட்டா ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸுக்கு. இப்போ இதே போல் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா சிம்பிளி கேஎஸ் ப்ளஸ் சி. வெர்டிக்கல் டிஸ்டன்ஸை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மேலே பார்க்கும்பொழுது இப்படி தெரியுதா, வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பிரச்சனை இல்லை. இந்த எல்லை இப்படி ஹரிசாண்டலாக மாற்றும் போது இந்த எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் கிடைக்கும். பட் வெர்டிக்கலாக மாற்றும் போது ஒன்றும் தேவையில்லையே. இப்போ கீழே பார்க்குறீங்க, கீழே பார்க்கும்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்க. உங்கள் லெவலிங் ஸ்டாஃப் இப்படி இருக்குது, இப்படி இன்க்ளைண்டாக இருக்குது. இந்த கீழே இருக்கிற எல்லை நீங்கள் வந்து ஹரிசாண்டலாக மாற்றினீங்க அப்படின்னா இப்படி கிடைக்கும், எல் பெருசாக கிடைக்கும், எல் காஸ் தீட்டான்னு. பட் ஐ நீட் இந்த டிஸ்டன்ஸை நான் வந்து கழிக்கணும். எது இந்த டிஸ்டன்ஸை நான் வந்து கழிக்கணும். அப்போ அந்த டிஸ்டன்ஸ் என்ன, ஹெச்எஸ் அந்த கழிக்கணும். கழிச்சா எல் காஸ் தீட்டா பெரிய டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த குட்டி டிஸ்டன்ஸ் கழிச்சா இன்க்ளைண்டாக இருக்கக்கூடிய இந்த லெவலிங் ஸ்டாஃபுக்கும் உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் கிடைக்கும். இமேஜினேஷன் தான் இங்கே முக்கியம். கேட்பாங்களா, இது கேட்பாங்களா, கேட்கல, பட் பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுக்கான ஆரலுக்கான ஃபார்முலா தான் ரைட்டாக இருக்குது. ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மைனஸ் வி மைனஸ் காஸ் தீட்டா, இதுக்கான ஆரல் ஃபார்முலா தான் ரைட்டு. ஓகேவா? அவ்வளோதான். 2 கேஸ் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது டேஞ்சன்ட் மெத்தட் வந்து டேஞ்சன்சியல் மெத்தட் போகலாம். டேஞ்சன்சியல் மெத்தட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, 2 ரீடிங் எடுக்கணும். இது இப்போ நம்ம போட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். பட் அது வரையும் உங்களுக்கும் பொறுமை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ ரயில்வே எக்ஸாம் முடிஞ்சதுனால மேக்ஸிமம் வாரத்துக்கு 5 நாளுமே கிளாஸ் இருக்கும். பி ப்ரிப்பேர் வச்சு ஈஸியாக முடிச்சிடலாம். மைண்ட் லெவலில் இப்போ ப்ரிப்பேராக இருக்குங்க. டேஞ்சன்ட் மெத்தட் ரொம்ப இருக்கிறதுலே உள்ளதுலே ஈஸி. டேஞ்சன்ட் மெத்தட் 2 வாட்டி ரீடிங் எடுத்து பேசிக் ட்ரிகாமெட்ரிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்து பண்ணுறது தான் இந்த டேஞ்சன்சியல் மெத்தட். ஓகே, டாக்யூமெண்ட்ரி பொறுத்தவரையும் இந்த கொஸ்டின் ஏரியா இஸ் வெரி வெரி லெஸ்ஸு. மொத்தமே வந்து என்னென்னா அனாலிட்டிக்கல் லென்ஸு, அப்புறம் நம்ம பார்த்த 2 ஃபார்முலாஸ், இதை பேஸ் பண்ணி தான் வந்து கேட்பாங்க. அதனால் டோன்ட் வரி. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாச்சும் டவுட் இருக்காமா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? நோ சார். நோ? சரி, ஓகே, தேங்க்யூ, பாய். Thank you, sir. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ, பாய். தேங்க்யூ சார். தேங்க்யூ மா.